The Malabar Promise. பெறுங்கள் 100% GIE மற்றும் வெல்கம் டு திஸ் பியூட்டிஃபுல் வீக். நம்மளோட சூப்பரான லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அர்ச்சனா ஆல் டிகேடா. அப்ப 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா ஃபன்னா. இது அதுக்கும் மேல. இந்த உலகில் நீ மாற்றத்தை விரும்பினால் அதை முதலில் உன்னிடத்திலிருந்து ஆரம்பி. வணக்கம் and good afternoon. இது ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க ஜாலியா அஞ்சனா வந்தாச்சு. அதாவது வீக்கெண்ட் முடிஞ்சு வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 மணி ஆயிடுச்சு, 6 நிமிஷம் ஆகுது. அதுக்குள்ள மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. அஞ்சனா எங்க போயிட்டீங்க, என்ன இன்னைக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகல, ஏன் என்ன ஆச்சு, எங்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் மெசேஜ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. நான் எந்த டிராபிக்லயும் மாட்டல. அதாவது ரூம்ல இருந்து ரைட்டா அப்படி டச் அப் எல்லாம் பண்ணிட்டு ஸ்டூடியோக்குள்ள வந்து உட்கார்றதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுன்னா பாத்துக்குங்களேன். அவ்வளவு வேலை வேலை வேலை. நான் என்ன பண்றது, நான் வேற எப்பயும் நிறைய டப்பா லஞ்ச் எடுத்துட்டு வருவேன். அதையெல்லாம் வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இப்பதான் வந்து கரெக்டா செட்டில் ஆயிட்டேன். சோ நம்மளோட இன்னைக்கு 1 2 3 லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் FBல ஆல்ரெடி எல்லாருக்கும் எனக்கு ஹாய் வணக்கம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கும் நான் ஹாய் வணக்கம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, FB லைவ்ல ஒரு சூப்பரான ஒரு கேம் இருக்கு, அதை நம்ம விளையாட போறோம். பட் ஆனா இன்னைக்கு அதை விட இன்னும் ஸ்பெஷலான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சனிக்கிழமை, அதாவது நேத்து நடந்த ஃபுட்டி வடியிலே சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்னைக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ், அதாவது இன்னையில இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்றது. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கறத காலையில கிளி மார்னிங்லயே சொல்லிட்டாங்க. அண்ட் ஷேர் ஹோட்டல்லயும் 2 வின்னர்ஸ் அப்படி ஜாலி அத்த டாப் போறதுக்கு வந்து எங்க கூட செலக்ட் ஆயிட்டீங்க. சோ அதே மாதிரி இன்னைக்கு 1 2 3லயும் இந்த 2 மணி நேரம் ஷார்ப்பா இயர்ஸ் 2ஐயும் ஓபன் பண்ணி வச்சு கரெக்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 1 2 3 நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கெல்லாம் நிறைய கனவு இருக்கும். எத்தனை வருஷம் இந்த துபாயில இருக்கிறோம், இந்த அத்த டாப் ஒரு தடவை போக முடியலையே, என்ன வாழ்க்கடா அது அப்படின்ற மாதிரி ஃபீல் எல்லாம் பண்ணிருப்போம். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சிருங்க. அஞ்சனா உங்களுக்காகவே இந்த ஆப்ஷனை கொடுத்திருக்கேன். சோ இந்த 2 மணி நேரத்துல ஹூ இஸ் தட் லக்கி ஒன் வின்னர், ஒரே ஒருத்தர் தான் இன்னைக்கு 1 2 3ல செலக்ட் ஆகி எங்க கூட அட் த டாப் வர போறீங்க. சோ அந்த யார் இந்த வின்னர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் பயங்கர ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி டெஃபினெட்லி நான் ஒரு கணக்குல புலின்ற காரணத்தினால என் கைவசம் பயங்கரமான ஒரு கணக்கு வச்சிருக்கேன். அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்காக சொல்றேன். பாத்தீங்களா, நானும் அந்த கணக்கு இப்பதான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். நானும் கொஞ்சம் அப்படி புலிதான், பட் ஆனா லைட்டா கொஞ்சம் வீக். சோ அது என்ன கணக்கு அப்படிங்கறத நான் இப்ப சொல்ல மாட்டேன். உங்களுக்காக ஃபியூச்சர் ஹிட் ஆஃப் த ஆர் வருது. அந்த ஃபியூச்சர் ஹிட்ல எஸ் கரெக்டா 1 மணி ஆனா சாப்பாடு சம்பந்தப்பட்ட பாடல் கொடுத்தா மன நிறைவா இருக்கும் அப்படின்னு அஞ்சனா ஃபீல் பண்ணிருக்கேன். சோ அந்த சாப்பாடு சம்பந்தப்பட்ட பாடல் தான் உங்களுக்காக வரப்போகுது. ஆன் ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க ஜாலியா அப்படியே டக்குன்னு உங்க போனை வந்து FB லைவ்க்கு திருப்பிக்கோங்க. ரேடியோ கிளி 106.5 FM. Future Hit Song of the Hour. ஹாய், என்ன பாட்டு தெரியுமா போயிட்டு இருக்கு? 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. என் கையில கூட. ஏன்னா பாருங்களேன், இன்னொரு கோஇன்சிடென்ஸ். நான் ஒரு ஃபுட்டிக்கு பட்டி இந்த மாதிரி லிஸ்ட் என் கையில பாத்தீங்களா எவ்வளவு வரவேற்பு. மஞ்சள் கரமா அப்படியே மங்களகரமா வந்து என்ன வரவேற்றிருக்காங்க இன்னைக்கு நம்ம 1 2 3ல. சோ ஹலோ ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லியாச்சு. பயங்கர ஆர்வமா வந்து நான் காத்துட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரா, அதாவது அந்த ஒரு லக்கி வின்னர் யாரு அப்படிங்கிற அந்த ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போறோம் இன்னைக்கு 1 2 3ல. இன்னைக்குதான் நீங்க ஃபர்ஸ்ட் வின்னர் அப்படிங்கிற காரணத்தினால நான் பயங்கர ஆர்வமா இருக்கேன். சோ FB லைவ் பாத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் FB லைவ் பாக்கணும், இன்னொரு சைட் நீங்க சைமல்டேனியஸா நமக்கு வந்து மெசேஜ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். ஏன்னா நான் ஷேர் அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 வின்னர்ஸ் சூஸ் பண்ணாங்க. பட் நம்மளோட 1 2 3ல ஒரே ஒரு வின்னரை தான் வந்து நாம சூஸ் பண்ண போறோம். சோ எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. அந்த என்ன கணக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். திஸ் இஸ் ஃபார் ரேடியோல. ஏன்னா நீங்களும் அதை பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. சரி, நம்ம FB லைவ்ல என்ன அஞ்சனா பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ண போறோம், ஜாலியா விளையாட போறோம். நம்ம நிறைய விஷயம் பேசியாச்சு, பட் கொஞ்சம் ஜாலியா விளையாடலாம்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன ஒரு கை மட்டும் வருது அப்படி பாக்குறீங்களா? சோ அந்த கை வந்து எந்த கை அப்படிங்கறத கூடிய விரைவில் நீங்க பாப்பீங்க. அவரு ஒரு பெரிய கை, நம்ம ஏரியாலே பெரிய கை. அவரு வந்துருவாருன்னு கொஞ்சம் சமயத்துல எதையோ தூக்கி அடிக்கிறதுக்காக அவர் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார். அடித்து விட்டார். இதுதான் அவரோட கை. சோ என்ன கேம் அப்படின்னு அஞ்சனா சொல்லிடவா? அதாவது இப்போ ஒரு திரைப்படம் அப்படின்னாலே டக்குன்னு நம்ம மனசுல உட்காருது அந்த படத்துல சில கேரக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த படத்தோட கதை. இந்த கதை அப்படின்னா நச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடும், இதுதானே கதை அப்படிங்கிறது. 2 வரி சொன்ன உடனே, ஓகே 2 வரி சொன்ன உடனே இதுதான் படம் அப்படிங்கறது நமக்கு அப்படியே மண்டையில டக்குன்னு உட்காந்துரும். சோ அந்த மாதிரி நிறைய படங்கள் உங்க எல்லாரும் மண்டையிலயும் செட்டில் ஆயிருக்கும் அப்படின்னு அஞ்சனா தெரியும்.
சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த கேம் வச்சிருக்கோம். நம்ம கூட எல்லா ஆர்ஜேஸும் வர போறாங்க. நீங்க சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்களா, இட்ஸ் பீன் லாங் டைம், எல்லாருக்கும் ஹாய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால இப்ப நான் ஜி சாட்டை ஓபன் பண்ணி ஏதாவது தகவல்கள் வந்திருக்கா எனக்கு அப்படிங்கறத பாக்க போறேன். மீன் டைம் வந்து என் கைவசம் நிறைய படங்கள்லாம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்காக நான் யார கூப்பிடுவேன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த அழகு கண்ணன், கருமை நிற கண்ணன், அந்த மன்னன், கருப்பு வைரம், முத்து, பிங்க் பலூனுக்கு சொந்தக்காரர், இப்படின்னு பல முகங்களை கொண்ட பன்முக ஆர்ஜே, none other than our one and only Sir Calling அவர்களை பாலத்தை கையை தட்ட முடியல. ப்ளீஸ் கம் ஹியர். என்னால முடியல. பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல, மியூசிக் இல்ல, பில்டப் பத்தல, அதெல்லாம் இல்லாம என்னால வர முடியாது. அப்ப நீயே பேசிட்டு போ. நான் போறேன். ஓ நோ, பில்டப் சாங் கோபால் ஏதாவது பில்டப் எடுத்து கொடுங்க கோபால். நான் எங்க போவேன் இப்ப பில்டப்புக்கு? பில்டப்லாம் கொடுக்க முடியாது. வேணா நீங்க வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு பில்டப் கொடுக்குறேன். சாப்பிட்டு வரலாம் சார். கோபால் சார் வாங்க நம்ம போலாம். ஐயோ அப்படி எல்லாம் அந்த போட்டேன் 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 பாட்டு கேக்குது. போட்டேன் போட்டேன் போட்டேன். எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க பாருங்க. இவ்வளவு டைம் வேஸ்ட் ஆயிருக்காதுல்ல. வேற போட்ட உடனே உள்ள வந்துருப்போமா? சரி, எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வைங்க. நம்ம சாங்கிய சம்பிரதாயப்படி வணக்கம் வைங்க. எல்லாருக்கும் வணக்கம். சோ லைவ் எல்லாருமே பாத்துட்டு இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். வீக் எல்லாம் சிறப்பா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. இந்த வீக் ஆரம்பிச்ச உடனே என்னடா கில்லி டீம்ல இருந்து எந்த சர்ப்ரைஸும் கொடுக்கலையே நீங்க எதிர்பார்ப்பீங்கல்ல. அதனாலதான் புதுசா ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரேடியோ கில்லியில பல பேர் பல குழுவினர் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அதனுடைய ஒரு விளைவா தான் இன்னைக்கு வந்து ஒரு செம்ம பெரிய கான்டெஸ்ட் போயிட்டு இருக்குது. அட் த டாப் புஜ் கலிஃபால ஜாலியா செம்மையா செலிப்ரேட் பண்றதுக்காக செம பெரிய கான்டெஸ்ட். அஞ்சனா சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். சோ அதுக்காக சில பல கால்குலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அஞ்சனா என்ன ஸ்பெஷல் இருக்க போகுது? அஞ்சனா இருக்கிறீங்களா? இருக்கிறேன் அஞ்சனா இருக்கிறேன். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நிகழ்ச்சியில அதாவது இந்த 1 2 3 இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அப்கோர்ஸ் அவங்க வந்து கதை திரைக்கதை வசனங்களை வந்து வச்சு என்ன படம் அப்படிங்கறத அவங்க வந்து கண்டுபிடிக்க போறாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாசினி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் அப்படிங்கிற காரணத்தை நம்ம வந்து பிரதீப் நிறைவு பண்ணிட்டாரு. சோ நம்மளோட கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் டெஃபினெட்லி. அண்ட் ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு பிஜிஎம் போட்டு அடி ஜாலியா பின்னாடி இருந்தா நல்லா இருக்குமே. என்ன நடக்கும்? ஓகே டன். சோ இனி கான்டெஸ்ட் என்ன இருக்க போகுது அது இப்பதான் லைவ்க்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் நீங்க அப்படியே டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆனா ரொம்ப சீக்கிரமா சொல்லிடணும், சரியா? அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சோ இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, அவங்களுக்கே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நம்மளோட படம் அப்படின்னா அதுக்கான கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் தான் வந்து மண்டைக்குள்ள அப்படியே நச்சுன்னு நிக்கும். சோ அந்த மாதிரி நம்ம ஆர்ஜேஸ்ல எவ்வளவு கதை சொல்றதுல வல்லவர்கள் நல்லவர்கள், அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ அதனால நான் உங்களுக்கு ஒரு திரைப்படத்தின் பெயரை இவங்களுக்கு மட்டும் நான் சீக்கிரட்டா சொல்ல போறேன். அந்த படத்தின் கதையை அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க சொல்லணும். அவங்க கண்டுபிடிக்கணும், கதையை நாங்க சொல்லணும். ஆமா, ஆனா கதையை எக்ஸாக்டாவும் சொல்லக்கூடாது. அதுல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், சில மாறுபாடுகள் வேறுபாடுகளை வச்சு அடி சொன்னீங்கன்னா அவங்க அந்த படத்தை கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே லைஃப்ல பல ட்விஸ்ட்கள் இருக்குது. இதுக்கு மேல ஒரு ட்விஸ்ட் நம்ம கொடுக்கணுமா அவங்களுக்கு? லைஃப் இஸ் லிட்டில் காம்ப்ளிகேட்டட். சரி ஓகே. சோ அதனால ரெடியா? சோ பிரதீப் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சரி ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்ரையல்ஸ் கொடுங்க. அவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு புரியாது இல்லையா? அதனால நம்ம ஒரு ட்ரையல்ஸ். ஆக்சுவலி என்ன பண்ண போறோம்னா, அவங்க என்கிட்ட ஒரு படத்து பேர் சொல்லிடுவாங்கன்னா, நான் வந்து அந்த கதையை மட்டும் சொல்லணும், அந்த படம் எது அப்படின்றத நீங்க கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிச்சு அதை கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு யாரெல்லாம் ஹாய் சொல்லிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஹாய் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டாமா? ஹாய் ஹாய் ஹாய். பன்னீர்செல்வம், அருண், அப்புறம் சிங்கராஜ் ராமச்சந்திரன் பெரிய கவிதை சொல்லிருக்காருங்க பாருங்க. ஓகே. ரயில் இன்ஜின் நான், என்னோடு பயணிக்கும் தோழர்களே தோழிகளே, தண்டவாளம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிருக்காரு.
விஜயகுமார் ஹாய், பிரதீப் அண்ட் ரீகன் எல்லாருக்குமே செம்ம பெரிய ஹாய். இன்னைக்கு லைவ் வந்து செம்ம அட்ராசிட்டி பண்ற மாதிரி இருக்க போது கதை சொல்றதுக்காக நாங்க ரெடி பண்ண போறோம். கதை சொல்லவா? அந்த கதை அந்த கதை இல்ல விக்ரம் சார், நான் ஒரு கதை சொல்லவா? அவ்வளவு கெத்தா சொல்லணும். ஓ அதுவா? ஓகே சூப்பர் ஜி. கதை இப்படி சொன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்கல என்ன பண்றோம். சோ நான் வேணா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆமா நமக்கு முதல்ல ஒரு ட்ரையல் வேணும். ட்ரையல்ஸ் ஓகே, பிரதீப் வச்சு தான் நம்ம வந்து ட்ரையல் பண்ணி பார்க்க போறோம். மோசாலிட்டி கோபால் திட்டுவார்ன்ற ஒரே காரணத்துக்காக பாக்குறேன். அந்த பயம். அண்ட் இப்ப ரேடியோல என்ன பாட்டு தெரியுமா போயிட்டு இருக்கு? அது கூட டிரான் சார். எஸ். அப்படியே இங்க இருந்து எவ்வளவு பெரிய டிரான்சிஷனா இருக்கு. சரி ஓகே எஸ் நான் ரெடி. இப்ப ட்ரையல்ஸ் ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் a trial. அவர் வந்து அவரால செய்ய முடியுதா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சொல்லு செம்ம ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. It's just a trial, okay? It's just a trial actually. நம்ம கதையினுடைய நாயகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காரர். ஓகே, அவர் வந்து பூசணிக்கால தான் தலையை ஓபன் பண்ணுவார். வணக்கம் சொல்றது அப்படின்னா ஒரு பூசணிக்காவை தூக்கி போட்டு அப்படி தட்டி தலையை ஓபன் பண்ணுவாரு. ஆனா அது மட்டும் இல்லாம அவர் ஒரு படத்தோட கதையை சொல்ற எதுக்கு சீன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சீன் இல்ல எப்படி வேணாலும் சொல்லலாம்ல. கதையை சரி ஓகே, கதையை சொன்னாதான் நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்களாமா? உங்களுக்காக ஈஸியெல்லாம் சொன்ன அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிறா, கேவ ரொம்ப டஃப் ஆகிறா. யூ ஷுட் ஃபைண்ட் த ஆன்சர். ஒண்ணும் இல்ல, நம்மால் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஓகேவா, ஜாலியா இருப்பாரு. அவரோட வாழ்க்கையில அவர் மாதிரி ஒரு நல்லவரை நீங்க யாராலுமே பார்க்க முடியாது. கடன் கொடுக்கறதும் தப்புன்னுவாரு, கடன் வாங்குறதும் தப்புன்னுவாரு. இந்த மாதிரி வாழ்க்கையில பல கொள்கைகளோட வாழ்ந்துட்டு இருக்க இவருக்கு திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அவங்க குடும்பத்தையே தாக்குதல் பண்ணுவாங்க. அவரோட ஆட்டோவை டர்ன்னு கந்தையா கிழிச்சு போடுவாங்க. அப்பெல்லாம் கூட அமைதியா இருக்கிற அவரு அவங்க தங்கச்சி மேல ஒருத்தவங்க கை வச்சுட்டு அவரோட கோவப்படுவாரு பாருங்க. அந்த கோவத்துல அந்த வில்லனை தூக்கி போட்டு நங்குன்னு கழுத்து மேலே 4 மிதி மிதிப்பாரு. அந்த நேரத்துலதான் அடி வாங்கினவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடுவாங்க. அப்பதான் சொல்லுவாரு டாக்டர், இது சாதாரண ஒருத்தவனோட அடியா இருக்காது, நாடி நரம்பெல்லாம் வெறி பிடிச்ச ஒருத்தவனால மட்டும்தான் இப்பெல்லாம் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா கதவை சாத்தின்னு அப்படி ஃபீல் பண்ணுவாரு. அப்போதான் பிளாஷ்பேக்ல போறோம். அவர் சாதாரண ஆட்டோ டிரைவரே கிடையாது. அவர் மும்பைல செம பெரிய டானுக்கெல்லாம் தண்டனக்கா டானு. அவரை பார்த்து அப்படியே நடுங்கும். அங்க வர அந்த போலீஸ்காரங்க எல்லாம் கூட கிடுகிடுத்து போயிடுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஹீரோ நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க ஆல்ரெடி. வாடிக்கம் பாலா வந்து ரஜினி பாஷா ஹாய் அஞ்சனான், பிரதீப், கிருஷ்ணா, பன்னீர்செல்வம், பாஷா, ராமகிருஷ்ணன், பாஷா, மாணிக், பாஷா. எஸ், சோ இந்த மாதிரி தான் சீன்லாம் சொல்லக்கூடாது. ஐ அம் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். ஓகே, இல்ல உங்களுக்கு ட்ரையல்ஸ்ன்றதுனால நோ ட்ரையல்ஸே இவங்க ஈஸியா கொடுத்துட்டு அவங்க அது மாதிரி எதிர்பார்த்துருவாங்க. அப்படியா? சரி ஓகே. சோ இதான் கேம். ஈஸியா இருக்குல, நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. and thank you so much எல்லாருக்கும். சூப்பரா கேம் விளையாட போறோம் இன்னைக்கு. எஸ், இன்னைக்கு கேமோட அட் தி டாப் நீங்க போயிருக்கீங்களா? அட் தி டாப் வந்து நான் இது வரைக்கும் கூகுள் பண்ணி தான் பாத்துக்கிறேன். சோ தனியா போறது ஒரு சம சுவாரஸ்யம். இப்படி இத்தனை லிசனர்ஸோட போனா எப்படி நம்ம கில்லி குடும்பத்தோட போறது சம ஜாலியா இருக்கு. இப்ப நினைச்சாலே சம்ம ஃபீலிங்கா இருக்கு. சோ அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து ரேடியோல இப்ப அதுக்கான கால்குலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத அப்படியே ஒரு ராமானுஜர் மாதிரி யோசிச்சு அப்படியே சமையா அப்படி அபாக்கஸ் அல்ஜிப்ரா செட் லாங்குவேஜ் எல்லாம் போட்டு சொன்னா உங்களுக்கு புரியாதுன்ற காரணத்தினால 1ல இருந்து 100க்குள்ள ஒரு 4 நம்பரை பிடிச்சு அது பிளஸ் மைனஸ் ஒரு கால்குலேஷன் பண்றீங்க. கேட்க எல்லாம் ரெடியா இருக்கும். 1 2 3 with RJ Anjana only on Radio Gilly 106.5 FM. ஆதாகப்பட்டது என்னவென்றால் 1:19 ஆயிடுச்சு. இப்போ நான் டெஃபினட்டா அந்த கால்குலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு என்ன கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன்லாம் ஆவாதீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த 100வது நாள் அப்படிங்கிறது நாங்க எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 days ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ எவ்ரி சிங்கிள் மொமெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு 100% நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனை எங்களுக்கு அது கொடுத்துட்டே இருக்கு. சோ அதனாலதான் வந்து ஓகே உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு பரிசு கொடுக்கலாமே, ஒரு சின்ன ஹாப்பினஸ் உங்க எல்லாருக்குமே கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை மட்டுமே
அப்படியே மனசுல வச்சு யோசிச்சு நாங்க வந்து ஒரு பிரில்லியன்டான ஒரு ஐடியா ஒன்னு எடுத்துட்டு வந்தோம். அதுதான் வந்து அப்படியே உங்க எல்லாரோடையும் சேர்ந்து நாங்க அட் த டாப்ல போய் ஒரு ஜாலியா எங்களோட 100வது நாள் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்களா, 100வது நாள் செம்மையா செலிப்ரேட் பண்ணுவாங்க. புது ஹீரோக்கு அதுவும் செம பெரிய செலிப்ரேஷனா இருக்கும். புது ரேடியோ ஸ்டேஷனுக்கு அது எவ்வளவு பெருசா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த செலிப்ரேஷன் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கே இந்த 100வது நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் சார் தான். ப்ரொடியூசர் சார் மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் எதுவுமே நடக்காது இப்படிப்பட்ட வசனங்களாவும் கேட்டிருப்பீங்க. பட் இந்த 100வது நாள் வெற்றி விழா செலிப்ரேஷன் வந்து ஆக்சுவலி உங்களுக்காக, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. சோ உங்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு ரேடியோ கிளி டீம் அப்படி செம்மையா ஒரு பிளான போட்டிருக்கோம். அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான क्वेश्चनலாம் இருந்தா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நோ, நான் ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் क्वेश्चन எடுத்துர்க்கேன். அவங்க எல்லாம் வெரி இன்டெலிஜென்ட் பீப்பிள். ஆல் சர் சி.வி. ராமன், ஆல் ராமானுஜர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வந்தவங்க. வாட் ஆர் யூ திங்கிங் அபௌட் them? இல்ல பேசிக்கலி நான் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக். சரி, என்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு தான். நானும் வீக் தான். அதனால தான் இந்த ஆசையை நிறைவேத்திக்கிறேன். சரி, ஓகே, சொல்லுங்க. சோ இப்போ உங்களுக்கான அந்த கால்குலேஷன்ஸ் நான் கொடுக்க போறேன். எல்லாரும் மெசேஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். பட் இது எப்படி மெசேஜ் பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட். அதாவது நம்மளோட 1065 அப்படிங்கிற ஆஸ்தான நம்பருக்கு HD அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த ரைட் ஆன்சரை மென்ஷன் பண்ணி இன்னொரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய அழகான பெயரை மென்ஷன் பண்ணி நீங்க எஸ்எம்எஸ் அனுப்பணும். ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆன்சர்ஸ் நிறைய பேர் அனுப்புவாங்க. நீங்க நிறைய மெசேஜ் எங்களுக்கு அனுப்புனாதான் சோ அதுல இருந்து ஒருத்தரை வந்து எங்க கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணி இவங்கள ஒருத்தர் தான்ப்பா வின்னர் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து அழகா நம்ம கை மேல கொடுத்துருவாங்க. சோ அதனால யார் ஒருத்தர் கிட்ட இருந்து அதிகப்படியான மெசேஜஸ் வருதோ அவங்கதான் வின்னர் ஆகிறதுக்கான பல வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் வந்து நீங்க லைவ்ல பாத்திருப்பீங்க, ரேடியோ கேட்டிருப்பீங்க. பட் ரேடியோ கிளி டீமோட அட் த டாப்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மெசேஜ் அனுப்பி விட்டுட்டே இருக்கும். ஆமா, சோ இப்போ நம்ம அந்த கால்குலேஷன் சொல்லிடலாமா? சொல்லுங்க. எனக்கு பக்பக்னு இருக்கு, சொல்லிடலாமா? சொல்லிடுங்க. ஓகே, the time starts now. ஓகே, சோ நம்மளோட 100 வந்துச்சு. நான் வந்து இப்போ அதுக்கான கால்குலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்ல போறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 100 minus 50 plus 200 minus 100 plus 10. உங்களுக்கு புரியுதா பிரதீப்? Take 2 in the mind 3 finger. நான் ரொம்ப அதெல்லாம் விட்டுறேன். ஓகே, நான் உங்களுக்காக வேணா இன்னும் ஒரே ஒரு மாதிரி சொல்றேன். எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 100 minus 50 plus 200 minus 100 plus 10. பிரதீப் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஆனா நீங்களா கணக்குல பெரிய புலி அப்படிங்கிற காரணத்தால என்ன பண்ணுங்க, டக்குன்னு உங்களோட ஆன்சர்ஸ் அப்படியே தோணி இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுங்க அப்படியே நம்ம 1065 மறக்காம உடனே மெசேஜ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் நான் யாருக்கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் வருது அப்படிங்கறது உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் இப்ப நம்மளோட FB லைவ்ல கேம்ஸ் அப்படியே ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் படமே வந்து ட்ரையல்ஸ், சும்மா அப்படியே பிரதீப் ஒரு 2 வார்த்தை சொன்னாரு, எல்லாரும் வந்து பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ அவ்வளவுதான் அஞ்சனா அப்படி கேட்டீங்க. இல்ல இன்னும் வர்றாங்க நம்ம குழுவெல்லாம் உள்ள வந்து இறங்க எல்லா போறாங்க. ஆர்ஜிஸும் இங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அண்ட் பல நாள் நீங்க எல்லாரையுமே மீட் பண்ணணும்ன்ற சந்தோஷத்துக்காக வெயிட் பண்ணிருப்பீங்க. சோ தாராளமா வாங்க, அவங்க கதை சொல்றதை கேளுங்க, கமெண்ட்டுக்கு எல்லாம் ஆன்சரை போடுங்க. ஆமா, சோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா மன நிறைவு, மன சந்தோஷம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடல், of course this 1 2 3 is only for that. No, சோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பாடல் வேணும் அப்படினாலும் 800106 க்கு கால் பண்ணுங்க. இன்னொரு ஜாலியான விஷயமும் பேசலாம். உங்களுக்காக இப்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் வருது. அப்படியே FB லைவ் வாங்க, மெசேஜ் பண்ண கண்டினியூ பண்ணுங்க. வாவ், என்னோட ஃபேவரட் சாங். எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் ஜிவி பிரகாஷ் ஆடி பின்னி பாடல எடுத்துட்டு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களோட வரிகள் அந்த குரல் எல்லாமே அப்படியே காம்பினேஷன். இட்ஸ் குட். அவர் ஒரு வித்தியாசமான ஒரு இயக்குனர் தெரியுமா? வித்தியாசமான படங்கள் வந்து தமிழ் சினிமால கிடைக்குதுன்னா அவரோட தான் நம்ம. பட் நம்ம இன்னைக்கு வித்தியாசமான கதைகளுக்குள்ள என்டர் ஆகலாம். என்ன காமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்காதரன், முகமது இலியாஸ்லாம் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. HD னு மெசேஜ் பண்ண சொன்னா GD னு மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஜி அது வந்து HD, that is for 100. ஓகே 100. ஓகே. அண்ட் ஆனா என்ன தெரியுமா, யாரோ ஒருத்தர் மட்டும் கரெக்டான ஆன்சர் அடிச்சிட்டாரு. ஆனா அவர் வந்து பேர் அனுப்பல. ஜி, நீங்க இன்கேஸ் லைவ் பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நம்பர் 461ல முடியுது அப்படின்னா your answer is right. பட் உங்களோட பேர் மென்ஷன் பண்ண மறந்துட்டீங்க. சோ mentioning your name you have to send me. and முகமது இலியாஸ், நீங்க வந்து நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, சோ ஹாப்பி. பட் ஆனா ஆன்சர் தப்பு.
ஜி என்ன ஜி a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு மேக்ஸ் மிஸ் சொல்லியே கொடுத்தது இல்லையா? அவங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடலாமா? சரி FB லைவ் பாக்குறவங்க ரெடியா? அவங்களே மெசேஜ் பண்ணலாம் இல்லையா? ஆமா, நீங்க மெசேஜ் பண்ணலாம். கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் தான் கமெண்ட் பண்ண முடியுமே தவிர்த்து நீங்க கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் தான் பண்ணணும். நீங்க 1065 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும். அந்த கேள்வி ஒரு தடவை கர நேரத்துல சொல்லுங்க பாப்போம். 100 கழித்தல் 50 கூட்டல் 200 கழித்தல் 100 கூட்டல் 10. நீங்க ஆங்கிலத்தில் சொன்னாலே எனக்கு குளறுபடியாக இருக்கும். இது சுத்த தமிழ் வேறா? நான் எங்கே செல்வேன்? Okay, cool down. It's 100 minus 50 plus 200 minus 100 plus 10. You got it? இப்ப மட்டும் புரிஞ்சிருச்சா? Yeah, basically I know everything. The intersection formula. Far entertainment மட்டும் சொல்லிக்கிறது. No, it's like not like that. The Pythagoras what he said is அடுத்து கதைக்கு போயிடலாம். அதெல்லாம் புரிய கேள்வி கேட்போம். சரி, ஓகே. சோ இப்போ உங்களுக்கான ஆக்சுவல் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. And முகமது இலியாஸ், I'm telling you once again, உங்களோட ஆன்சர் தப்பு. நீங்க இப்ப கேட்டுக்கிட்டீங்க and கங்காதரன் ரைட் ஆன்சர் வச்சிருக்காங்க. So முகமது இலியாஸ், don't miss the opportunity. ரைட் ஆன்சர் நீங்க திருப்பி அனுப்புங்க, ஓகே? நீங்க நிறைய பேர் எல்லாரும் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஜி எல்லாரும் ரொம்ப சிறப்பா சந்தோஷமா ஆன்சர் பண்ணுங்க. இத என்ன பண்ணனும்? 1065 க்கு SMS ஆ தட்டி விடணும். அப்பதான் எங்களோட குழு வந்து உங்களை தேர்வு பண்ணுவாங்க. இப்போ நான் அடுத்த நேம் சொல்லவா உங்களுக்கு? ரெடியா? அடுத்த படத்துக்காக நான் வெயிட் பண்றேன். ஓகே. ஓகே. ஐயோ, படம் பார்க்காது ரொம்ப பெரிய பிரச்சனையா போச்சு. சரி, ஓகே. இந்த படத்துல வந்து அந்த நாயகனும் நாயகியும் பயங்கரமாக காதல் செய்வார்கள். எல்லா படத்துலயும் காதல் தானே செய்றாங்க. ஆக்சுவலா இந்த டயலாக் நீ மிஸ் பண்ணிட்ட, அதனால நானே சொல்லிக்கிறேன், ஓகேவா? இதுக்கு அப்புறமாச்சு டைமிங்ல சொல்ல பழகு, சரியா? சோ சம பெரிய லவ். உங்க வீட்டு லவ், எங்க வீட்டு லவ் இல்ல, கொக்கா மக்கா லவ். ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு லவ். ஆனா ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை பாக்குறதுக்கு எங்க போவாருன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பொண்ணு காலேஜுக்கு போறப்ப அப்படியே மடக்கி சொல்லுவாரு, ஏய் நான் உன்னை லவ் பண்றேன். அப்பெல்லாம் நான் நினைக்கவே இல்லை, ஆனா இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஒரே பேஜாரா போயிடும் அப்படின்றத அவர் வேற லாங்குவேஜ்ல சொல்லுவாரு. உங்களுக்காக தான் ரொம்ப க்ளூலாம் கொடுத்துருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் வரையும் வந்திருக்கிறேன். இதுக்கு மேல என்னால வர முடியாது. பார்த்து கரெக்டா ஆன்சரை போட்டு விட்டுருங்க. சோ இந்த மாட்டேன், ஓகே? இல்ல, காதல் கிட்ட வந்துட்டாங்க. சோ இப்படி காதலிக்கிறாங்க. ஆனா இவங்க வீட்டுல வந்து சுத்தமா பிடிக்காது. அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வழக்கம் போல எல்லா தமிழ் சினிமா படத்துலயும் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரெண்டு பேரும் போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணு இவங்க வீட்டுல வாழும், அந்த பையன் அவங்க வீட்டுல வாழ்வாங்க. சோ இப்படியான வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தருணத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபல ஜக்கம்மானு ஜாலியா போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சில பல சண்டைகள் சில்மிஷங்கள் நடக்கிறது இயல்பு தானே. அங்க ஒரு 4 பாட்டு வரும், அங்க 2 ஃபைட் வேற வரும். அந்த ஃபைட் எங்க வரும்? வெளியில இருந்து வில்லன்கள் எல்லாம் வந்து தாக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற அந்த தகராறுகள் எல்லாம் வரும். சோ அந்த தகராறுல சில பல சந்தேகங்களும் வரும். அந்த சந்தேகத்தின் காரணமாக அந்த நாய்க்கு என்ன செய்வாள் என்றால் ஓடி போயிடுவாங்க. சோ எங்க போயிட்டாங்க அப்படின்றத அந்த ஹீரோ ரொம்ப நாளா தேடுவாரு. நீங்க தானே ட்விஸ்ட் வச்சு சொல்ல சொன்னீங்க. உங்களுக்கு அதான் ட்விஸ்ட் வச்சு சொன்னேன். எப்படியோ நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க கூடாதுன்னு ட்விஸ்ட் வைக்க சொன்னாங்க, அதனால ட்விஸ்ட் வச்சிருக்கேன். பாரு கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஒருத்தர் ஹாய்னு சொல்லிருக்காரு. ஹாய்னு அப்படி ஒரு படம் வந்துச்சா? ஹாய்னு வந்துச்சு அந்த படம். ஓகே, ஹாய் 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 ஹாய். சொல்லுங்க. அது இப்ப யாரு கதவு திறந்து உள்ள வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவதேவன் சம்மி. அழகான ஒரு பாடல். தயவு செஞ்சு ஏதாவது கொடுங்களேன். அதாவது நான் இந்த அழகான செல்போன் அந்த பக்கம் பாஸ் பண்றேன். எதுக்கு அப்படிங்கறது அதை வாங்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆன்சர் கண்டிப்பா புரியாது, நானே புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சிருச்சு. அவங்க சீஸ் பிரில்லியன்ட் கேர்ள். அப்படியே சோ ஆன்சர் என்ன அப்படிங்கறது எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்காக நான் இன்னொரு இதுவும் கொடுக்க போறேன். கார்த்திக் சக்தி என்பது கரெக்டான பதில். கிருத்திகா வெங்கட்ராமன் சூப்பர், வழக்கம் போல நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அண்ட் சரத்குமார் பிரதீப்போட தம்பி வந்திருக்காரா எனக்கே தெரியல. எங்க அப்பாட்ட தான் நான் போய் கேக்குறோம். அலைப்பாயுதே என்பது சரியான பதில். பன்னீர்செல்வம் இட்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஓ என்ன எங்க இருக்கிறேன்னு சொல்லிருக்காங்க, அது நீங்க உங்களுக்கு புரியல. சரி, நான் புரியாத மாதிரி எவ்வளவு நேரம் நடிக்கிறது, எனக்கு நடிக்க தெரியாது. சரி, ஓகே, நீ நடிச்சாலும் நல்லா இருக்காது. சரி, அது ஒரு டைமிங் அவ்வளவுதான். அப்புறம் வந்து அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து குடும்பமா சேர்ந்து டப் ஸ்மாஷ் எல்லாம் பண்ணிருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்களா? ஓபன் தி டோர், கமிங் டார்லிங், ஓபன் தி டோர், அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்களா என்ன ஒரு ப்ரமோஷன் சந்தடி சாக்ல. ஆதி உமாபதி மலேசியால இருந்து. ஜி நான் மலேசியான்னு சொன்னீங்க, ஹாய் சொன்னீங்க. ரஜினி சொல்லிருக்காரு. why is that? ஆமா, ரஜினி வந்து காதலிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டார்.
அவரோட படம் போல புதுசா ஒரு படம் மஞ்சுரா இல்ல ஜி அலைப்பாயுதே என்பது சரியான I don't like this. நீங்க in betweenல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சீன் ஒன்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. என்னம்மா இங்க பாருங்க உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்ஜே ஹாசினி இதுக்கு விடை சொல்லுங்க. ஆர்ஜே ஹாசினிக்காக இங்க பாருங்க மக்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு சீன் நோ ஹாசினி you cannot do this. இல்ல அவங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. அதே நேரத்துல அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ வந்துச்சு. ஓவர் ட்விஸ்ட் ஆகி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம ரேடியோல பேச போறோம். and இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படினா இப்போ நீங்க எனக்கு கால் பண்ணனும் அப்படினா ரெண்டு லைன் ஃப்ரீயா இருக்கு. என்ன பண்ணுங்க 800-1065 க்கு அபி இமிடியேட்டா நீங்க கால் பண்ணுங்க. லைவ் பாத்துட்டு இருக்கறவங்க உங்ககிட்ட நான் பேச போறேன். அண்ட் அடுத்து வர போற பாட்டு வந்து சிந்துக்காகவும் ஸ்ரீக்காகவும் தான் கொடுக்க போறேன். ஏன்னா அவங்க தான் நம்மளோட ரெகுலர் லிசனர்ஸ். லாஸ்ட் டைம் கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க, நான்ஜுனா எங்க கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். சோ யூ போத் ஆர் வெரி ஸ்பெஷல் டு அஸ். சோ அதனால உங்களுக்காகவே அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் கொடுக்க போறேன். அண்ட் நீங்களும் இன்னைக்கு கால் பண்ணலாம். எவ்ரிவன் இஸ் வெல்கம். நோ ப்ராப்ளம். ஹாசினி மேம்க்கு ஹாய் சொல்லுங்க அப்படினு சொல்லிருக்காங்க மிஸ்டர் அருண். ஹாய் அருண். சோ ஹாய் ஐ அம் ரேடியோல பேச போறோம். I am Ulundurpettai. Yes, I am from Pondicherry. Radio Gilly. கேட்க ஜாலி. இந்த ப்ரோகிராம கேட்க பார்க்க லாகின் பண்ணுங்க Facebook/Radio Gilly. அப்ப 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா ஃபன்னா. இது அதுக்கும் மேல. எஸ் இது எப்பவுமே அதுக்கும் மேலதான் வச்சுக்கீங்களேன். ஏன்னா 1 மணி அடிச்சுட்டாலே அந்த நான் வந்துருவேன், ரேடியோலயும் வந்துருவேன், FB லைவ்லயும் வந்துருவேன் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மையாச்சே. என்ன பிரதீப் நான் சொல்றது? கரெக்ட். இன்னைக்கு எல்லாமே நீங்க கரெக்டா செய்றீங்க. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சனா. glad to meet you. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரியே தெரியுது. சரி பரவாயில்ல. இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்துல் ரவுஃப் வந்து கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சாரு. அது வருத்தம் இல்ல. முகமது இலியாஸ் வந்து அப்படியே அவர் தான் வின் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அள்ளி மெசேஜ் இறக்கி விட்டுட்டு இருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் அனுப்புன ஆன்சர் தப்பு. நல்ல ஒரு மேக்ஸ் மிஸ்ஸா பார்த்து டியூஷன் போங்க. எங்க மேக்ஸ் மிஸ் மாதிரி உங்க மேக்ஸ் மிஸ் உங்களுக்கு தப்பு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதனால நான் உங்களுக்காகவே இலியாஸ்க்கு this is only for இலியாஸ். ஓகே நான் இன்னொரு தடவை அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு சொல்ல போறேன். இட்ஸ் 100 - 50 + 200 - 100 + 10 even +10. ஓகே இவ்வளவுதான் ஒரு சின்ன பேசிக் ஈக்குவேஷன். மகா ஜனங்களே ஈக்குவேஷன் ஆகுது கேட்டுக்கோங்க. ஈக்குவேஷன் என்பது x y இதெல்லாம் இருந்தாதான் அது இல்லாம நம்ம ஈக்குவேஷன் சொல்லுவோம். சோ அதெல்லாம் பேச கூடாது. உங்களுக்கு அட்டட்டா போடுமா வேணாமா? ஆமா போணும். ஆமா அது ஈக்குவேஷன். ஆமா அட்டட்டா போடும் அப்படினா டக்குனே இலியாஸ் நீங்க அப்படியே இப்ப கரெக்ட்டா கேட்டா கூட இப்ப அனுப்ப ஆரம்பிச்சா கூட நீங்க வின் பண்ணிடலாம். அண்ட் ரவூஃப் நீங்க ஒரே ஒரு மெசேஜ் தான் அனுப்பிச்சிருக்கீங்க. பட் ஆனா உங்களோட ஆன்சர் கரெக்ட். நீங்க அப்படியே மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருங்க. பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஈக்குவேஷனோட 516 அனுப்பிச்சிருக்காரு. ஓ மை காட் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. பிரகாஷ் அண்ட் பத்மநாபன், கங்காதரன், ஸ்ரீ இவங்க எல்லாருமே வந்து ரைட் ஆன்சர் அனுப்பிச்சிருக்காங்க. ராஜபாண்டி, கண்ணன், விஜயகுமார் இவங்க எல்லாமே ரைட் ஆன்சர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா எனக்கு என்னமோ இலியாஸ் தான் வின் பண்ணுவார்னு தோணுது. அவர்கிட்ட இருந்தா பல மெசேஜ்கள் வருது. ஓகே சூப்பர். அஞ்சனா அப்போ இன்னைக்கு வந்து என்ன போயிட்டு இருக்கு? நம்ம லைவ்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இட்ஸ் கேம் யா இட்ஸ் கேம் டைம். ஃபன் டைம் போயிட்டு இருக்கு. வண்டர்ஃபுல். சோ அந்த கேம் பத்தி நீங்க கேக்குறவங்களுக்கு சொன்னா அவங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும்ல? ஆமா என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதை திரைக்கதை வசனங்களை வச்சுதான் ஒரு படத்தோட வெற்றியை நம்ம முடிவு பண்றோம். ரைட்டா? சோ அதனால நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா ஓகே சில கதைகள் அப்படி நம்ம மனசுக்கு அப்படியே அச்சாணி போட்டு கிழிச்ச மாதிரி வந்து பதிஞ்சிருக்கும். சரிங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால ஓவர் எக்ஸ்பிரஷனா இருக்கு. நம்மளோட ஆர்ஜேஸ் எல்லாம் விட்டு உங்களுக்கு கதை சொல்ல போறோம். அந்த கதையை வச்சு அது என்ன திரைப்படம் அப்படிங்கறத நீங்க ரைட்டா கண்டுபிடிக்கணும். நல்லா வேணும் ஒரு கதை வந்து அந்த மாதிரி கதைலாம் இருக்காது. இது வந்து ஃபுல் கதையாவே இருக்கும். ஒரு படத்தினுடைய பேரை எங்க கிட்ட சொல்லிடுவாங்க. சோ ஆர்ஜிஎஸ் நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த கதையை கொஞ்சம் காமெடியா மாத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது எந்த படம் அப்படின்றத அப்படி பிடிச்சிட்டீங்கன்னு மைக் ஆடிடும். சோ அதனால நீங்க என்ன பண்ணும் அப்படியே நம்ம ரேடியோ கிளி Facebook பேஜ்ல லைவ் பார்க்கலாம். டக்குன்னு லைவ் குள்ள போவீங்களா என்ன கதை யார் சொல்றாங்க அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்தலாமே. டக்குன்னு லைவ் வந்துருங்க. அண்ட் பிடிச்ச பாட்டு வேற கேட்கணும்ல. சோ அதுக்கு என்ன பண்ணோம் 800-1065 க்கு இமிடியேட்டா மெசேஜ் பண்ணோம். இதுவே நான் அட் டாப் வரப்பறேன் அப்படின்னீங்கன்னா 1065 க்கு HD 100 days அதோட ஷார்ட் ஃபார்ம்னா HD னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு ரைட் ஆன்சர் மென்ஷன் பண்ணி இன்னொரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேரையும் மென்ஷன் பண்ணி டக்கு டக்குன்னு SMS பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம கூட இப்போ ஒரு காலர் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம். யார் பேசுறது? கோசல் ராம் சார். நேத்து கூட நீங்க சில்லாக்ஸ்ல பேசுனீங்க ரைட்டா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச பாருங்க. சூப்பர் கோசல் ராம் சார். இப்ப அடுத்து வந்து ஒரு கேசட் கலெக்ஷன் வரப்போகுது. அதாவது ஒரு 80s 90s மெட்லி அப்படியே மெல்லடியா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க கேக்குற
கேசட் கலெக்ஷனா வரப்போகுது. என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு? நான் நினைச்சேன் நீங்க பிடிச்சீங்க ஜி. நீங்க அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது ஜி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்லுங்க ஜி. பிடிச்ச பாட்டு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா, அதனால தளபதி படத்துல இருந்து அந்த காட்டுக்குள்ள அந்த பாட்டு கொடுத்துட்டா எவ்வளவு அவர் ஒரு சிங்க் பாத்தீங்களா? நான் கேட்டது கேசட் கலெக்ஷன், அவர் சொல்றதும் ஒரு கேசட் கலெக்ஷன். ஓ மை காட், வாட் a coincidence. 1980s. சரி, நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்களா கோசல்ராம் சார்? எங்க கூட அத்த டாபறதுக்கு நீங்க ரெடியா? இல்ல மெசேஜ் பண்ணல, அப்படியா? டக்குனி Facebook லைவ் பாத்துட்டீங்களா? ஓகே கோசல்ராம் ஜி, ஹாய் ஜி, சூப்பர் ஜி. அண்ட் உங்களுக்காக அந்த பாட்டு தான் வரப்போகுது. உங்களோட என்ன சொல்றது, நம்ம அப்படியே பயங்கரமா அட் டாப்ல போயிட்டு மேல நின்று செல்ஃபி எடுத்து போடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா? தாராளமா ஆசைப்படலாம், அது வந்து தப்பு கிடையாது. அதுதான் ஒரு சின்னதா ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க இந்த அம்மா. அந்த கேள்விக்கான பதில மட்டும் நீங்க 106 வைக்க அப்படியே அனுப்பி விட்டுருங்க. அப்படி யாரெல்லாம் லைவ் பார்க்காம அப்படி இருக்கிறீங்களோ வந்து பாருங்க. இங்க சம பெரிய மாற்றம் நடந்துருக்குது. ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய கதையை எடுத்து வச்சுட்டு ஆர்ஜே பிரதீப் என்னன்னா அப்படியே லோக்கலா எந்த அளவுக்கு தமிழ்ல சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ்ல சொல்லுகிறான். அலைப்பாயுது ஹாலிவுட் மூவி, தெரிஞ்சுக்கோங்க. நாராயணா, இந்த கொசுத்தல தாங்க முடியலப்பா. அப்ப அடிச்சிருங்க. Cassette collection on Radio Gilly 106.5 So, FM. yes. வழங்குவோர் பாரம்பரிய Good. முறையில் செமையா பேசுறீங்க both also அப்படின்னு சொல்லி தம்பலாம் கொடுத்துருக்காரு. சாஜு பில்லா, thank you so much. And நசீர் அகமத், ஆன்சர் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா ஜாலியா 106 க்கு SMS பண்ணனும். அப்ப ஹாய், she is a fantasy. Dance ஆடலாம். இந்த பாடி டான்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஒரு பில்ட் அப் கொடுத்தல, அப்புறம் ஹாசினிக்கு ஒரு பில்ட் அப். she is a fantasy. ஐயோ இன்னைக்கு பார்த்து ஹாசினி, how can you do this? இந்த பாடி ஐயோ 5 திரம்லாம் போடக்கூடாது. 5 திரம்லாம் இது ஜாஸ்தி. என்ன அவ்வளவு காஸ்ட்லியா? அவ்வளவு வரலையா? சரி, ஒரு 50 பில்ஸ் இருக்குது, அதை போய் எடுத்து வந்துருங்க. ஆமா 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 ஆமா, நீங்க வந்து அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இந்த இருக்கீங்க. பாட்டுக்கு ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நீங்க சொல்லுங்க. ஃப்ரேம்குள்ள வரணும். நீங்க சொல்லுங்க. அது எல்லா ரெடியா signature step இருக்கு. அது டின் டின் Oh, like this. அந்த ஸ்டெப் தெரியுமா? ஓகே. அப்பனா ஸ்லோ மோஷன்ல போணும். எப்படி? ரைட் சைடு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Okay, 5 4 3 2 1. Wait, தாளம் மிஸ் ஆகுது. Wait. தாளம். கவுண்டிங் வந்து போ கொடுத்துருக்கோம். இது ராக்கம்மா. 3 2 1 go. போன அடுத்த ஸ்டெப் போலாமா? அடுத்த step. ஓ அந்த ஸ்டெப் வரைக்கும் வெயிட் பண்ணு. வந்து சந்து கம் ஆன் இது என்ன ஐயோ இதுக்குள்ள என்ன இது குதிக்கிற ஸ்டெப். ஆமா, தண்ணி குடிமா. இது குதிக்கிற ஸ்டெப். Hey, this like இந்த ஒரே step தான் அவங்க வித்தியாசமா பாட்டு முடிக்க போறாங்க. அப்படி இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா. அது வந்து slow motion காட்டுவாங்க. ஸ்லோ மோஷன். ஸ்லோ மோஷன். ஏய், பிரதீப் இப்ப டான்ஸர்யா? நான் தலையாட்டணும், அப்பதான் ரஜினியோட தலை ஆடும். நான் தர ஹேர் டான்ஸர் பரவாயில்லையா? என்ன புது இப்போ ஸ்டெப் இது எப்படா? அது என்ன ஓன் கிரியேட் இப்பதான் உங்களுக்கு லைக் திஸ். ஓ டேய் டோய் குடுப்போம் அவங்கள. இல்ல அப்படிதான் வரும். ரெண்டு பேரும் அடிச்சுக்காங்க. எம்ஜிஆர் ரஜினி பாட்டிக்கு எம்ஜிஆர் ரொம்ப பேசினா தேவியானி வந்துருவாங்க அப்புறம். நாட் ஃபார் திஸ் சாங். ஸ்லோ மோஷன்ல தேவியானி செட் ஆகாது. ப்ரமோஷன் செக்ஷன். தேவேடி ஒரு அவுட் கோயிங் அப்படியே நேரா. இப்படியா? ஹே அத பாரு. ஹே போடு. அப்பதான் ரஜினி. கிளப்புங்கள் கிளப்புங்கள். எஸ். இன்னைக்கு யாரும் நம்ம டான்ஸ் அழகா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இப்ப யாருமே சொல்லிக்க மாட்டாங்க. இவ்வளவு மட்டமான டேஸ்ட் அப்படின்னு அப்படி நானே கேட்கிறேன். கண்ணன் பிரதீப் ப்ரோ Dress சூப்பர்னு சொல்லிருக்காரு. டான்ஸ் வாட் டேஸ்ட்? முடியலை. இதை விட நல்ல ட்ரெஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆமா. நட்பு என்ன தெரியுமா? நட்பு என்ன என்ன தெரியுமா? தெரியுமா? நட்பு என்ன தெரியுமா? நட்பு என்னன்னு தெரியுமா? அந்த நாடா என்னன்னு தெரியுமா? அடிப்பிடி. புடி புடி தெரியுமா? தெரியாது. நிஜமா தெரியாது. ஆக்சுவலி இந்த Hey, கேப்ல hey, like this is the step, yeah. Now step coming. இது வந்து அந்த பாதி ஆடுவாங்க. நாகேஷ் step. அந்த பாதி ஆடுவாங்க. அந்த பாட்டி ஒருத்தங்க ஆடுவாங்க. எஸ் கரெக்ட். Hey, no. பாட்டி ஒருத்தங்க No, ஆடுவாங்க. no, no. I'm a beauty. இப்படி Hey, like this only. Like this, like this. நான் மாத்தி திரும்பி கேமரால நான் போய் அங்க போய் பாக்குறேன். இதே step தான் அவங்க போடுவாங்க. அது போர் அடிக்குது. தாய். ஓ, பந்தம் என்ன சொந்தம் என்ன போல என்ன
பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இந்த பக்கம் ரைட்டு பக்கம் கூடத்தானே என் நண்பன் கேட்ட இந்த பக்கம் அப்படி போடு திக்கடசு கூட காப்பை போல என்ன சோதனை விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் நானும் பாடி நான் தான் மனசுக்குள்ள பாட்டுக்கள் பாட்டோட எப்படி ஒரு காமெடி வெர்ஷன் நீங்க பாத்துருக்கீங்க. அது கோசல் ராம் இதெல்லாம் லைவ்ல பார்த்து என்ஜாய் தெரியாத பாட்டு கேட்டுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பாரு. ஆமா. சோ இப்ப தானா வளையில் வந்து சிக்கி கொண்டதால் அடுத்து நம்மளோட 1 2 3 லைவின் கண்டெஸ்டன்ட் ஆர்ஜே ஹாசினி என்று பெருமையுடன் வழிமொழி நாக்கு பூச்சி மேல ஏறினது ஒரு குத்தமா இல்ல அது போயிடுச்சா தூக்கி போட்டாங்க அத. சோ இப்போ அண்ட் நம்மளோட கான்டெஸ்ட் செம்ம மரியாதை மனசுல இருக்கட்டும். Hey Saraswati, I think she is going to win. சரஸ் என்ன இவ்ளோ மெசேஜ் Saraswati என்ன பண்றானே. இலியாஸ் உங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கு இலியாஸ். வெரி நைஸ். இவங்க சொல்ற ஸ்பீடுக்கு நீங்க கணக்கு போட்டு மெசேஜ் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். கோசல் ராம் ரியலி என்ஜாய் அப்படின்னு கமெண்ட் கொடுத்தாங்க. Thank you. உங்களுக்கு ஒரு ஹை ஃபை கொடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். அது இந்த பாட்ல லாஸ்ட் பிட். வெல்கம் ஹாசினி மேம். வணக்கம் ஜி. I'm so happy the song is over. உட்கார்ந்து You are happy, ah? மற்றும் சினிடிவியில் விளம்பரம் செய்ய And அவங்க என்ன பண்ணணும் அப்படினா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படினா இமிடியேட்டா அவங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணலாம் 800-1065 க்கு கால் பண்ணலாம். ஒரு கால் பண்ணீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்பேன். அதுமா நான் உங்க ரெண்டு பேரும் ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி. இதான் க்ளூ. எனக்கே விளங்கல. அதாவது she is a sister from a different mother. அதனால அதான் க்ளூ. எதுக்கு க்ளூ? இத வச்சு தான் அடுத்து அவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். சோ இத பத்தி பேசணும் அப்படினா நீ 800-1065 க்கு கால் பண்ணனும். and உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்கலாம். எப்படி கோசல் ராம் டக்குன ஆப்பர்சூனிட்டி யூஸ் பண்ணார். நீங்க கேட்கலனா நான் எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்றுவேன். ஆமாக்கா ஆப்பகாரி knocks the door only once. சோ ரைட்டா யூஸ் பண்ணிக்கோ. எஸ் டெஃபினெட்லி. சோ உங்களுக்கு வேற க்ளூ எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்னவாதா நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. கால் பண்ணுங்க 800-1065. அதனால தான கேக்குறீங்க. வந்து கேளுங்க. கரெக்ட்டா 8 செகண்ட்ல she is going to go live. so 800-1065 கால் பண்ணலாம். மோரோவர் நீங்க ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் என்னங்கறத ஒரு கை பாத்துருவோம். ஆர்ஜே அஞ்சனாவுடன் 1 2 3 on Radio Gili 106.5 FM. ஏண்டா நான் இந்த பாட்டை கேட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு கோசல் ராம் அவர்கள் ஃபீல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நானும் ஹாசினி அப்படியே சும்மா கிளை 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 கிளின்னு ஒரு லேடி கெட்ட போட்ட மம்முட்டி அண்ட் சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்படியே அட்டாசமா பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன ஹாசினி திருத்தம் அவரு பயங்கரமா நான் என்ஜாய் பண்ணேன். thank you so muchனு சொல்லி நம்ம Facebookல மெசேஜ் பண்ணிருக்காரு. thank you கோசல் ராம் சார். சூப்பர். அதாவது நீங்க இப்ப இந்த FB லைவ் என்ன அஞ்சனா சொல்லிட்டு நான் முன்னாடியே பாத்துருப்பேன் அப்படின்னா அதெல்லாம் சொல்றதா உங்களோட கடமை இல்லையா? FB லைவ்ல ரெகுலரா பாக்குறது. ஏன்னா இன்னைக்கு செம்மையா ஒரு கேம் போயிட்டு இருக்கு நம்மளோட FB லைவ்ல. என்ன உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம நாங்க வந்து ஹாசினி வந்து சிஸ்டர் ஃப்ரம் a different mother அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு குழு வேற கொடுத்திருக்கேன். இத பத்தி பேசுறதுக்காக எங்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாமா ஹாசினி? Yes, உங்களுக்கே புரியலன்னு எனக்கு தெரியும் ரைட்டா? ஆமாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்விஸ்ட் குடுக்கறதா அஞ்சனாவோட பிரெயின். ஹலோ வணக்கம் வணக்கம் யாரோ பேசுறாங்க. ஹலோ பாரா தோர இங்கிலீஷ்லாம் பேசுது. இது இது எவ்வளவு அழகா இருக்கு கேக்குறதுக்கு. உங்க பேர் சொல்லுங்க. ஃபர்ஹான். சொல்லுங்க ஃபர்ஹான். நீங்க வந்து நம்ம FB லைவ் பாத்துட்டு இருக்கீங்களா? அச்சச்சோ சரி கஷ்டப்படாதீங்க. என்ன பண்ணுங்க போன் இருக்குல்ல டக்குன்னு 1065 ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. உலகின் உயரமான பில்டிங்ல போயே நம்ம வந்து அழகா FB ல ஒரு போட்டோ ஒண்ணு போடுவோம். என்ன நான் சொல்றது? என்ன இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்க. அதாவது இவருக்காகவே நான் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 100வது நாளை முன்னிட்டு அந்த சிறப்பு மிக்க தினத்தை முன்னிட்டு நாங்க உங்க எல்லாரோடையும் சேர்ந்து அத்தடாப் போலாம் அப்படின்னு, அதாவது புர்ஜ் கலீஃபா போலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டோம். சோ அந்த ஆசையை நீங்க தான் நிறைவேற்றணும். நான் சிம்பிளா ஒரே ஒரு மேக்ஸ் க்ளூ அப்படிங்கறத கேட்க போறேன். சோ அந்த மேக்ஸ் க்ளூவை நீங்க பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா எனக்கு அதுக்கான பதில HDன்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு
அந்த ஆன்சர் என்ன அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணி இன்னொரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேரையும் மென்ஷன் பண்ணி நீங்க எனக்கு வந்து 1065 SMS பண்ண போறீங்க. பை தி வே அந்த கேள்வி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஹாஸ்னி? இல்ல நீங்க ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். அப்படியா? அது நான் பிரதீப் கிட்ட கூட சொன்னேன். அவர் டக்கு டக்குன்னு வந்து ஒன் ஃபிங்கர் இந்த மைண்ட், ஒன் ஃபிங்கர் இந்த ஃபிங்கர் அப்படின்ற மாதிரி எனக்கு மறந்துருச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. ஓகே, இப்ப சொல்லிடுவா? சொல்லிடவா? ப்ளீஸ் சொல்லுங்க. It's 100 minus 50 plus 200 minus 100 plus 10. அந்த நோட்புக் எடுத்து தம்பி அடுத்த வாட்டி இந்த கேள்வியை சொல்றாங்களான்னு பாப்போம். கரெக்ட்டா சொல்லிடுவேன். எனக்கு என்னமோ சரஸ்வதி தான் வின் பண்ண போறாங்கன்ற மாதிரி தோணுது. எஸ், இந்த ஒரு இப்போ அவங்க ஒரு பெரிய கணக்கு சொன்னாங்க இல்லையா, அது ஆக்சுவலி கேக்குறது தான் பெருசா இருக்கு. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். டக்குன்னு மனக்கணக்கு போட்டீங்கன்னா கூட டக்குன்னு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். 100ல இருந்து 50 கழிச்சா என்ன வரும்? அதுல இருந்து ஒரு 200 கூட்டுங்க, அதுல இருந்து ஒரு 100 கழிங்க, கூட ஒரு 10 சேருங்க, அவ்வளவுதான் வந்துச்சு. இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த ஆன்சர் டக்குன்னு உங்களுக்கு மனசுல வந்திருக்கும். அது எங்களுக்கு HD, அதாவது 100th டே, அதோட ஷார்ட் ஃபார்ம். HD டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த ஆன்சரை டைப் பண்ணி மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்க பேரோட சேர்த்து 1065 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க அப்படியே மெசேஜ்களா அடிச்சு குவிச்சு விடுங்க. ஏன்னா கடைசியில யாரு வின் பண்ண போறா அப்படிங்கிற கிரைட்டீரியா அஞ்சனா கிட்டதான் இருக்கு. அது என்ன அப்படி பாத்தீங்கன்னா நம்ம குழு இருக்கவே இருக்காங்க. நம்ம குழு, அந்த குழு தான் வந்து யார்கிட்ட இருந்து ரைட் ஆன்சர் என்ன மெசேஜ் எல்லாம் வருதோ அவங்கள ஒருத்தர தான் வந்து தேர்வு செய்ய போறாங்க. சோ அட் தி டாப் புர்ஜ் கலிஃபா, அட் தி டாப் 15ஆம் தேதி ஆகஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை நோக்கி இந்த ஒரு பிளானிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. தனி டீமே இதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கு. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு ஒரு பக்கம் ஏதோ சிஸ்டர் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, வாட் இஸ் தி மேட்டர்? என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிஸ்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. சோ அதனால வந்து எல்லாருக்குமே வந்து அந்த அக்கா தங்கச்சி அப்படிங்கும் பொழுது ஒரு நிறைய ஒரு குட் ஃபீலிங், ஒரு நைஸ் ஃபீலிங் வரும் இல்லையா? சோ அதனால என்னைக்காவது நீங்க வந்து உங்க அக்கா தங்கச்சி கூட சண்டை போட்டுருக்கீங்களா? ஹாஸ்னி எனக்கு தெரியும், அவங்க அண்ணனோட பயங்கரமா அப்படி செம்மையான சண்டை போட்டுருக்காங்க. போட்டு கொடுத்து அவங்க அண்ணனை அடி வாங்க வச்சு அந்த மாதிரி சில பல திறமையான வேலைகள்லாம் பாத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்க வீட்டு தங்கச்சிகள் அக்காக்கள் ஏதாவது செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த தங்கச்சி கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நீங்களா 800 கால் பண்ணி சொல்லிடணும். இப்ப உங்களுக்காக வந்து எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் தெரியுமா ஹாசனி? இது சின்ன பூவே மெல்ல பேசு அப்படிங்கிற படத்துல இருந்து வெரி பியூட்டிஃபுல் சாங். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே இன்னொரு போன்ல இருக்கிற FB லைவ் டக்குன்னு ஆன் பண்ணுங்க. There is a person நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. Is it அவர்கிட்ட பேசலாமா? அவரோட லைன் கட்டேஜ். அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்க இன்னைக்கு சிஸ்டர்ஸ் டே அப்படிங்கறதுனால உங்களுடைய தங்கையோட நீங்க போட்ட சண்டையாடா? என்ன சண்டை போட்டிருக்கீங்க உங்க தங்கச்சியோட ஒரு உங்க அக்காவோட? எந்த விஷயத்துக்கு நிறைய சண்டை வரும்? நானும் எங்க அண்ணனும் பாத்தீங்கன்னா காலை தூங்கி ஏஞ்சிக்கிறது யாரு? எங்க அம்மா 2 பேருக்கும் ஒன்னாதான் குரல் கொடுப்பாங்க. வினோத் ஹாசினி ஏந்திரிங்க அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லுவாங்க. ஏஞ்சிக்கலன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா யாரு ஃபர்ஸ்ட் ஏஞ்சிக்கிறோமோ தூங்கிட்டு இருக்கிறவங்கள போட்டு கொடுத்துருவோம். அதுவும் பாட்டி தாத்தாவோட எல்லாம் வளரும் போது ஐயோ பாரு இன்னும் வினோத் தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு நான் போய் சொல்லிட்டுருவேன். எங்க அண்ணன் ஏஞ்சினா ஹாசன் இன்னும் தூங்குற அப்படி நைஸா சொல்லிட்டே காது சொரிஞ்சிட்டு அவர் பழுத்துக்க போயிடுவாரு. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஒரு இப்ப நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா வருது. அந்த மாதிரி பல சண்டைகள் இருக்கும். உங்களை இப்ப நினைச்சு பார்க்கும்போது பயங்கர சிரிப்பா இருக்கும். எந்த விஷயத்துக்கு நீங்களும் உங்க தங்கையும் ரொம்ப ஃபன்னியா சில்லியான விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போடுவீங்க? யூ கேன் கால் us 800-1065 நீங்க கால் பண்ணலாம். எஸ், கால் பண்ணலாம். இப்ப நம்ம கேம் போலாம். அப்படியே எஸ்கேப் பண்ணலாம் பாருங்க. எஸ் எஸ் ஓகே, கேம் போலாம். கேம் நான் சொல்ல போறேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுவாக இருந்தாலும் 800-1065 கால் பண்ணலாம். and 1065 மெசேஜ் பண்ணிட்டே இருங்க. இன்னும் 1 மணி நேரம் தான், சாலிடா 1 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள நாங்க வின்னர் யாரும் சொல்லுவோம். சோ நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. நான் ஹாசினி உங்களுக்கான கேம் விளையாட்டு ரெடி ஆயிடுவாங்க. நீங்க என்ன பண்ண அப்படி பாத்தீங்கன்னா அது என்ன படம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சுங்க. ஓகே, சோ படத்தினுடைய கதையை நம்ம சொல்லணுமா? हां अच्छा हम बोलेंगे ना? हां जी हां. she is one Hindi pandit, you know. जी हां. come ஓ கடிச்சு விட்டுறாத. கம்மல் வேற நல்லா இருக்கு. that film see basically இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா இவளோட ஃபேவரட் ஹீரோ யாருங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் ஒண்ணா நம்பர். கதையா சொல்ல சொன்னா கதையில வந்து அழகு அப்படிங்கறது கண்ணால பார்த்தா மட்டும் இருக்கிறது அழகு கிடையாது, மனசு அழகா இருக்கணும், அதுலதான் காதல் வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை கொஞ்சம் லைட் அழுவாச்சியா நடுவுல போகும். ஆனா ஆரம்பிக்கும் போது பயங்கர ஜாலியா ஆரம்பிக்கும். பயங்கரமா காமெடி பண்றவர் இந்த ஒரு படத்துல இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடியன். அஞ்சனாக்கு பிடிச்ச ஹீரோனா பாத்துக்கங்களேன். இட்ஸ் a very nice film. hey all cheater fellows are double action. hey you are a cheater teacher. you are a teacher. சோ டபுள் ஆக்ஷன் இருக்கும். ஒருத்தர் பாக்குறதுக்கு செம்ம அழகா இருப்பாரு, ஒருத்தர் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்க மாட்டாரு. பட் he is a very very இன்ஃப்ளூயன்ஷியல், ரொம்ப நல்ல மனசு இருக்கிறவரு, ரொம்ப நேர்மையானவரு அப்படிலாம் இருக்கும். காவலனாவா? அப்துல் ரஹ்மான் சொல்லிருக்காரு. காவலன் அப்துல் ரஹ்மான் டபுள் ஆக்ஷன் சொல்லிருக்கேன். காவலன்ல விஜய் டபுள் ஆக்ஷனா? ஒன்னு விஜய் வடிவேலு, இன்னொன்னு விஜய்.
அப்படி கலாய்ச்சிட்டாங்க. சாரி நோ இட்ஸ் a spelling mistake. பேரழகன் பேரழகனா? சரி ஓகே. அப்புறம் பேரழகன் சூர்யா அப்படின்றாரு. எப்படி இல்ல ஒருத்தர் அழகா இருக்காரு, ஒருத்தர் அசிங்கமா இருக்காருன்னு உடனே they got the point. சொல்லணும் கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ண. எனக்கு நிஜமா அந்த கதையை பெருசா எனக்கு ஞாபகம் இல்ல. விக்ரம் சார் நான் ஒரு கதை சொல்லிட்டான் எவ்வளவு ஒரு மனுஷன் கெத்தா கதை சொல்றான். அந்த மாற்றான் வாவ் மாற்றான் இஸ் அப்சல்யூட்லி. அதுல ரெண்டு சூர்யாவே செல்லகுட்டியாட்ட இருப்பாங்க. இல்ல நீங்க ஒருவேளை கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் அடுத்த கிலோ என்ன கொடுத்திருப்பேன், பொண்ணு பாக்குறதுக்கு ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே, அது கூட அஞ்சனா விட ஜஸ்ட் ஒரு 1/2 inch கம்மியா ஹைட்டா இருக்குமே அப்படிலாம் உங்கள்ட்ட நான் சொல்லியிருப்பேன். வெரி குட். அதுக்கான ஸ்கோப்பே நீங்க கொடுக்கல, கண்டுபிடிச்சிருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க. அது பேரழகன் தான் போதுமா? இதுக்காக என்னை வச்சு செய்யறாங்க பாத்தீங்களா? வேற ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க, நான் அடுத்த இன்னொரு கண்டுபிடிக்கிறேன். படம் இது எப்படி சொல்றீங்க? சி தம்பி, அந்த நோட் புக் நீங்க தூக்கிட்டீங்கன்னா மேடம். நோ ஓகே டன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். இன்ஃபேக்ட் நான் வந்து எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்பெல்லாம் இந்த படத்தை பார்த்தா பயங்கரமா சிரிச்சிடுவேன். இது வந்து பை தி வே இது எந்த ஆங்கிள்ல சக்காலத்தி சண்டை மாதிரி தெரிஞ்சது? நம்ம ரெண்டு பேரும் ஒரு மம்முட்டி சூப்பர் ஸ்டார். Yes, of course. Misinterpretation பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வந்து பிரெயின்குள்ள ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. வாவ். சரி நம்ம இந்த க்ளூ பத்தி சொல்லுவோம். இது வந்து செம்ம காமெடியான ஒரு படம். பயங்கர டேலண்டடான ஆக்டர் நடிச்ச ஒரு படம். அதாவது என்ன வாழ்க்கை இதெல்லாம் அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது கோடு போட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்லாம் இல்லாம எப்படினாலும் இருக்கலாம்டா, எப்படினாலும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கும்போது காதல் வந்து இல்ல காதல் வரல, அவங்க அப்பா பாசம் வந்து அவரை ஷேப் பண்ணுது. எங்க அப்பாவா அழ வச்சாவனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா டக்குனு விஸ்வரூபம் எடுக்கிறாரு. அதுல இன்னொரு ஒரு க்ளூ வந்துச்சு. இது தப்புனு விஸ்வரூபம் எடுக்கிறாரு. பார்த்தா விஸ்வரூபம் எடுத்த இடத்துல அவருடைய லவ் வருது. ஓ மை காட், ஹவு டு பேலன்ஸ் திஸ் அப்படின்ட்டு கடைசியில அவர் என்ன பண்றாருன்னா லவ்வையும் கேட்ச் பண்ணிக்கிறாரு, அவங்க அப்பாக்காக போட்ட வேஷத்தையும் அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறாரு. கடைசியில வில்லனை பார்த்து நான் தோத்துட்டேன் அப்படிங்கும் போது இல்ல நீ ஜெயிச்ச அப்படின்னு வில்லன் சொல்றான். வந்துச்சா? கொஞ்சம் கஷ்டம் தான். வரலையா? ஒரே ஒருத்தர் தான். ரெண்டு பேர் 3 பேர் ரைட் ஆன்சர் சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் டிலேல மெசேஜ் வருது. உங்க பிரெயின் பத்தி எனக்கு தெரியாது, டக்கு டக்குன்னு வந்துருக்குமே. எல்லாம் எவ்ரிபடி சே தி ரைட். சூப்பர் 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 சூப்பர். அதுல ஒரு விஷயம் ஒன்னு பண்ணுவாங்க, அத நாங்க பண்ணி விட்டமின் டி தானே நான் டானே. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் சொல்லலாம்னு இருந்தேன். அதுல ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த விஷயம் இப்ப வந்து அவர் பண்ணி பிரபலமாச்சோ இல்லையோ, இன்னொருத்தர் பண்ணி பயங்கரமா இப்ப பிரபலமாக்கிட்டு இருக்கு. அந்த விஷயம் நம்ம பண்ணுவோம். வாங்க வாங்க ஹாசினி. ஓ தட் இஸ் ஹேப்பி சிஸ்டர்ஸ் டே. ஹாசினி வாங்க. வாவ். இத இவர் பண்ணி இந்த விஷயம் பிரபலமாச்சோ இல்லையோ, அவர் ஒரு வாட்டி தான் படத்துல சொல்லிருப்பாரு. அதுக்கப்புறமா நாம அவர் நல்லா செய்யறாரோ இல்லையோ, இப்போ ஒருத்தர் பயங்கரமா இத வச்சு செஞ்சு பிரபலமாயிட்டார் தெரியுமா? நீங்க வந்து இங்க உட்காந்துக்கிறீங்களாமா? இல்ல நான் ஃபார்முக்கு வந்துட்டேன். அதனால இப்ப நம்ம பேச போறோம். யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கீங்க 160 அப்படின்னு நீங்க கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஓ அப்படிங்களா? இத நீங்க வந்து 1065க்கு அல்லவா எஸ்எம்எஸ் பண்ணணும். என்ன இப்படி பண்றீங்க? கடவுளே இதெல்லாம் நான் பாக்கணும்னு இன்னைக்கு நான் போய் ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்து இந்த சன்சைனுக்கு போட்டிருப்பாங்க தெரியுமா, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும், அதை போய் நான் பாத்துட்டு வந்துடுறேன். இதெல்லாம் பார்க்க வேண்டியதா. சரி போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அது பல நாட்களா வந்து மக்கள்லாம் ஆதரவாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிலர் எல்லாம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏன் இந்த பொண்ணு எனக்கு புரியாத மாதிரி பேசுது? அதெல்லாம் அப்படிதான். ஏன்னா இப்ப நான் ரேடியோல பேச போறேன், அதனால தான் அப்படி பேசுறேன். சிஸ்டர்ஸ் ஃபைட் பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்க தங்கையோட நீங்க போட்ட சிலியஸ்ட் ஃபைட் அது என்ன அப்படிங்கறத நீங்க 800-1065க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கலாம். நீங்க கேட்கலன்னா நான் 6.5 Radio Gilly. கேட்க கேட்க ஜாலி. இந்த ப்ரோகிராம கேட்க பார்க்க லாகின் பண்ணுங்க Facebook/Radio Gilly. அப்ப 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா பண்ணா இது அதுக்கும் மேல. வித்அவுட் எனி டிலே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காலர் கிட்ட தான் பேச போறோம். ஹலோ ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஹாய் ஸ்ரீ. How is காதுமா? ஓ காதுமா சூப்பரா. காதுமா மம்மும் சாப்பிட்டாங்களா? எங்க ரெண்டு பேரும் முகத்தையும் காட்டி சோறு ஊட்டி இருப்பீங்களே. ஓ இன்னும் 1 மணி நேரத்துல ஊட்டி முடிச்சிருவாங்க. ஸ்ரீ சொல்லுங்க, உங்க அண்ணன் கூட நீங்க போட்டிருந்தா உங்க தம்பி கூட நீங்க போட்டிருந்தா மோஸ்ட் சில்லியஸ்ட் ஃபைட் இப்ப நினைச்சா சிரிப்பா வருது அப்படிங்கிற மாதிரி சண்டை ஏதாவது இருக்கா? வருது. Yes, the main
5 வந்து பாத்தீங்கன்னா ரிமோட்டுக்கு தான் வரும். காலையில எழுந்திருச்ச உடனே வந்து நானா அடிக்கா அவன் வெஸ்லிங் கிரிக்கெட் பாப்பேன்மா, நான் வந்து இந்த சாங்ஸ் பாட்டு 2 ரிமோட் கடைசியில உடஞ்சு போய் எங்க அப்பா ஆளுக்கு ஒரு ரிமோட் வாங்கி கொடுத்து டிவில ரிமோட்டே வாங்காம போயிடுச்சு. இது ஒரு டிவிக்கு 2 ரிமோட்டா? எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்திருக்காங்க. கடைசியில் சண்டே ஆகி அது 2 ரிமோட்டும் ஒர்க் ஆகாம போய் எங்க அப்பா டிவி ஏன்டா போய் அந்த பட்டன் பழைய டிவி சிஸ்டம் இருக்குல்ல அந்த பட்டன் வச்சு மாத்தி கடைசியில எங்க அப்பா டிவிக்கே மாத்தி அது ஒரு பெரிய சண்டையா வீட்டுல போயிடுச்சு. வெரி குட். எங்க வீடா இருந்தா டிவியே வேணாம் தூக்கி போட்டுருப்பாங்க. இவங்க 2 ரிமோட் வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்க அப்பா ரொம்ப பொறுமைசாலியா இருக்காரு. ஐ டோட்டலி அப்ரிஷியேட் தட். எல்லாத்துக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. Thank you so much Reen. எங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க ஃபோன் பண்ணி பேசினது. Thanks a lot. and இன்னொருத்தருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கலாமா? ஹாய் வணக்கம். வணக்கம். யார் இவ்வளவு ரொம்ப அமைதியா பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. அருண் தமிழ். அருண் தமிழ். மை காட். ஹாசினி உங்கள் அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு அருண் தமிழ் கேட்டாரு. கொஞ்சம் சொல்லிடுங்க அவருக்கு ப்ளீஸ். எனக்கு தெரியாது. என்கிட்ட கேட்டிருந்தாரு, உங்கள்ட்ட கேட்டிருந்தாரு. ஹாசினி உங்களின் அழகு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு லைவ்ல. நம்ம வந்து இத பத்தி ஆஃப் ஏர்ல பேசுவோம். அருண் உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? எனக்கு வந்து ஒரு நண்பன் இருந்தால் அந்த சாங் வேணும். எனக்கு 20 உனக்கு 18. எனக்கு 20 உனக்கு 18. நல்ல பாட்டு தெரியுமா? ஒரு நண்பன் நீ இருந்தான். அந்த பாட்டு நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். இன்ஃபேக்ட் ஸ்ரேயா வந்து அழகா இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ண ஐ திங்க் ஒரே படம் அதுதான் நினைக்கிறேன். ஏய் வாட் இஸ் திஸ்? யா ஸ்ரேயா ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிருவாங்க. நிஜமாவா? ஸ்ரேயா இஸ் a beautiful girl. சரி ஓகே அருண் தமிழ் சொல்லுங்க. உங்க சிஸ்டரோட நீங்க போட்டிருந்தது மோஸ்ட் சில்லியஸ்ட் ஃபைட் என்னவா இருந்துச்சு? எனக்கு சிஸ்டர் யாரும் இல்ல. சோ வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்னதா சண்டை போடுவேன். எப்பவுமே அவங்கள ரொம்ப இப்ப மிஸ் பண்றேன். அவங்க எல்லாம் ஊர்ல இருக்காங்க இப்போ. அவங்க கூட அந்த வருத்தப்படாத கரடி சங்கம் ஒரு சின்ன சீரியல் வரும் டிவில. அத வச்சு நாங்க எங்களுக்குள்ள ஒரு பண்ணி மாதிரி பண்ணி நாங்களே எங்க கலாய்ச்சிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் இப்ப இல்லாம ஒரு மிஸ்ஸிங் ஃபீலா இருக்கு. அவங்க நம்மள மாதிரி பாருங்க, அவங்களே கலாய்ச்சிக்குவாங்களாம். ஆமா பட் ஏன் வருத்தப்படுறீங்க? இப்போ உங்களுக்கு நியூ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்க இருக்கிறோம். யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் ஓகே. ஃபீல் ஜாலியா ஒரு குடும்பமா நினைச்சுக்கோங்க. நீங்க வேலை பாக்குற இடத்துல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பா. பட் இருந்தாலும் அங்க அவங்க கூட ஒரு ஃபீல் வந்து எனக்கு இப்போ கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்றீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, விடுங்க ஜி. ஒன்னும் பிரச்சனை இல்லதான் நாம இருக்கோம் இல்லையா? அப்பன போன் போட்டு பேசுனீங்கன்னா இங்க யாரு இருந்தாலும் எடுக்க போறோம். அதுவும் 24 மணி நேரம் நிகழ்ச்சி இருக்கு. அண்ட் அவர் நம்மள வந்து அட் த டாப்ல மீட் பண்றது கூட அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர் மெசேஜ் பண்ணாரு அப்படின்னா, ஹலோ சரஸ், இந்த அந்த சங்கடி கேப்ல வந்து பாத்தீங்களா கங்காதரன் மேல வந்துட்டாரு. நான் வந்து சரஸ்வதி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள கங்காதரன் சும்மா அப்படியே மெசேஜ் அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது 1 2 3 நிகழ்ச்சினாலும் நம்மளுடைய இந்த டீம் இருக்கு இல்லையா, இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்குற டீம், ரேண்டமைசர் டீம், அவங்களுக்கு பயங்கர வேலை. பெண்ட் நிமிர போகுது அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன பத்தி புகழாதீங்க ஹாசினி, எனக்கு ஒரே வைக்க சரி. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஆன்லைன் அருண். ரொம்ப சந்தோஷம். அண்ட் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு எப்பவுமே நாங்க இருக்கிறோம். ஓகேவா? Thank you madam. Thank you. Take care ma. So உங்களுக்காகவே அது அருணுக்காகவே அடுத்த ஒரு சூப்பரான பாடல் எனக்கு 20 உனக்கு 18 அப்படிங்கிற படத்துல இருந்து வரப்போகுது. சோ நீங்க மெசேஜ் அனுப்புறத ஸ்டாப் பண்ணாதீங்க. 1065 க்கு HT ன்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் கேட்ட அந்த ஈக்குவேஷன் இன்னும் ஒரே ஒரு உங்களுக்காக சொல்லிடுறேன். ஓகேவா? 100 - 50 + 200 - 100 + 10 இவ்வளவே தான். வெரி சிம்பிள். இதுக்கு ரைட் ஆன்சர் நீங்க 3rd ஸ்டாண்டர்ட்லயே வந்து மனக்கணக்கு போட்டிருந்தீங்கன்னா நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிச்சு டக்குன்னு 1065 ஒரு SMS தட்டி விடுங்க. FB லைவ்ல நம்மளோட கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து ஹாசினி என்ன படத்தை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டக்குன்னு லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. 1:58 நிமிடங்கள் ஆகுது. அஞ்சனா கூட 1 2 3 இணைஞ்சிருக்கிறீங்க. என்ன ஒரு காமெடி பாத்தீங்களா இங்க. வாங்க படத்துக்கு பேர் போவோம். லா 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 லா. ஒரு குட்டி எங்களுக்குள்ள ஒரு கோட் வேர்ட் பாஸ் அதாவது இப்ப ஆரம்பிக்குது அஞ்சனா வச்சு சிங்க மொமெண்ட் அப்படி கிடையாது. ஓகே அடுத்த படம் என்ன சொல்றீங்க? ஏய் நான் 2 படம் சொல்லிட்டேன். நான் சொன்ன 2 படத்துக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கங்கறத பெருமிதத்துடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் பாப்பா அடுத்து நான் ஒரு படம் சொல்றேன். இதை எப்படியா கண்டுபிடிக்கிறாங்க பாப்பா. வேணும்னே கிரெட்ஜ் வைக்குது இந்த பொண்ணு. இங்கிலீஷ் படமா சொல்லிட்டு தான். பயங்கர வில்லேஜ் பேக்ட்ராப்ல நடக்குது அப்படின்னு ஆரம்பிக்கும். இதுல ஃபேமஸான டயலாக். அண்ட் அவர் எப்பவுமே ஒரு பாடி லாங்குவேஜ் நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு க்ளூ தரேன். இதுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோனுடைய தம்பி நடிச்ச ஒரு படம்.
ஓகே, இதோட கதை எப்படி போகும்னா, அந்த ஸ்கூலுக்கு போற பொண்ணு வந்து ரொம்பவே லவ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு கலெக்டர் ஆயிருந்திருப்பாங்க. பட் என்ன பண்றது, படிக்கும் போதே காதல் வயப்பட்டாங்க. அதுவும் யார் மேல காதல் வயப்பட்டாங்க? நியாஸ் ஆன்சர் கரெக்ட்டா சொல்லிட்டாரு. ஸ்ரீத்யாவும் ஆன்சர் சொல்லிட்டாங்க. This girl is revealing out all the dialogues. I am not liking it. No. See, it's all talent. நமக்கு எப்படி பார்த்தாலும் ஆன்சர் வரணும். கரெக்ட்டா சொல்றாங்க. ஒரு 4 பாயிண்ட் கூட சொல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லிருக்காங்க. அவங்க சம பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. I love you, I love you. Thank you. ஒருத்தர் வந்து வருத்த வீரன் அப்படின்னு அமைச்சிருக்காரு. வருத்த வீரன். வருத்த வீரன். வறுக்கும் போது வீரனா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அத வருத்தம் மிக்க வீரன் அப்படிங்கிற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணேன். வருத்த வீரன் வேர்க்கடலை வித்திருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்க சித்தப்பா பேரு செவ்வாழை தானே? இல்ல, எனக்கு எல்லாம் பெரியப்பா தான். எனக்கு சித்தப்பாவே கிடையாது. எங்க அப்பா தான் கடைசி பையன். ஓகே, சோ அத ரைட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது பத்தினா பருத்தி வீரன். அதாவது இட் இஸ் a very bad behavior ஹாஸ்னி. ஓகே, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். ஆன்சர்லாம் சொல்ல மாட்டேன். ஆமா, சரி. எங்களே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அஞ்சனாக்கு ஒரு படத்தை கொடுப்போமா? ஃபுல்லா தெலுங்கு படமா கொடுக்குறேன் நானு. எப்படி இருக்கும் அம்மனிக்கு? தெலுங்கு படமா கொடுக்குறேன். நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க. எப்படி முழிக்கிறீங்க? இல்ல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல நாள் வரட்டும் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து சிஸ்டர்ஸ் டே ஹாசினி அப்படின்னு சொன்னதுமே வாவ் அஞ்சன் ஹாப்பி சிஸ்டர்ஸ் டேனா, இல்லம்மா நான் அதுக்கு சொல்லல. அப்புறம் இல்ல நம்ம Facebookல இத பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனுக்காக தான் வந்தேன். அடி பாவி, ஒரு பாசம் இல்லையா உனக்கு என் மேல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான். சோ அடுத்த கிளிப் போயிடலாமா? அடுத்த படத்துக்கு நானே தானா? கிருஷ்ண கூப்பிடுவோம். அவர் எப்படி அவருடைய பாணியில வணக்கம் 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 ஒரு ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்படிங்கிற மாதிரி அவர் எப்படி அவருடைய பாணியில எப்படி கதையை சொல்றாரு? நீங்க கதை சொல்லிட்டு போயிருங்க. நான் என்னோட கதையை நான் சொல்லிச்சுமா? நான் பிறந்தது வேண்டாம், நான் ஒரு படம் சொல்றேன். அந்த படத்தை சொல்லுங்க. ஓகே, சரி. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எப்படியும் நான் சொன்ன 4 வரியிலேயே நீங்க வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒண்ணு படத்தோட ஹீரோ ஹீரோயின் யாருன்னு சொல்லிடுது, இல்லன்னா டயலாக் என்னன்னு சொல்லிடுது, இல்லன்னா சீன் என்னன்னு சொல்லிடுது. சரி, ஓகே. இதெல்லாம் இல்லாம ஒரு படம் எப்படி நான் சொல்றது? இதெல்லாம் கதை தான் சொல்ல, படத்தோட கதையை சொல்லணும். அதெல்லாம் வரப்போற படத்துக்கு தான் என்னுடைய ஷோல கதையை சொல்லுவேன். வந்த படம் அதுவும் சினி டைம்ஸ். ஓகே, இது இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா, ஐயோ இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு இதுதான் ஆரத்திருந்த பிள்ளையெல்லாம் கூட்டு. ஓகே, இந்த ஒரு படம் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய அடையாளத்தை. என்னமா லவ் பண்ற ஃபர்ஸ்ட் லவ்வே உங்களுக்கு சக்சஸ் ஆகணுமா அப்படிங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் லவ் சக்சஸ் ஆகலன்னா என்ன, செகண்ட் லவ் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நம்புங்க, நம்ப பண்ணுங்க. ஆக்சுவலி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கதை கொண்ட ஒரு படம் இது. அது வந்து டைரக்டர் ரொம்ப அழகா மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருப்பாருன்னு நான் சொல்லுவேன். நீங்க கமெண்ட் பாருங்க, மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி இந்த பொண்ணு ரொம்ப மோசம். ஓகே, இதுல வந்து ஒரு பொண்ணு தேடி தேடி அவர் லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணுடானா ஃப்ரெண்டா பழகிட்டு நீங்க வாங்க எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் கையெழுத்து போடுறீங்க. அபூர்வ சகோதரர்களா? அபூர்வ சகோதரர்கள் கிடையாது. நான் தான் இப்படி காட்டுறேனே. இப்படி காட்டினா அது என்னது தெரியாதா? பூவை பூயின்னு சொல்லலாம், பூய் பொண்ணு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம். ராஜா ராணின்னு சொல்லிருக்காங்க. ராஜா ராணியா? ஓ காட். ஓகே, நான் வந்து உங்களுக்கு தர லெவல்ல ஷாஜஹான்னு சொல்லிருக்காங்க. ஒருவேளை உங்க வீட்டு பாத்ரூம்ல லேட்ச் இல்லன்னா நீங்க பாடிட்டே இருப்பீங்க தானே, அப்படின்னு பாடிட்டே உள்ள இருப்பீங்களா? லேட்ச் இல்லன்னா அந்த படத்துல இருந்துச்சா? சோ அப்படியே அந்த பொண்ணுக்காக, அந்த பொண்ணு தான் நம்மள லவ் பண்ணல, சரி நாமளாச்சும் அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வானத்தை போலன்னு சொல்லிருக்கீங்களாமே. ரொம்ப அழகுமா. அந்த பொண்ணும் யார லவ் பண்றாங்களோ அந்த லவ் பண்ற கத்தி சொல்லுங்க கிருஷ், என்ன இதுக்கு பேர் ரகசியம்? அந்த பொண்ணு கிருத்திகா வெங்கட்ரமணன் சொல்லிருக்காங்க, கலை செல்வம் சொல்லிருக்காங்க, ஸ்ரீ தியாகு, ராஜபாண்டி, அதுக்கப்புறமா வந்து விசு குட்டி, கோசல் ராம், அப்துல் ரஹ்மான், அருண், கண்ணன், ஸ்ரீனிவாஸ், இப்படி இத்தனை பேர் சொல்லிட்டாங்க. This is cheating. This is cheating. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப பாருங்க, நான் ராத்திரி நாயகனை கூப்பிட போறேன். அவர் எவ்வளவு அழகா கதை சொல்ல போறாருன்றத பாருங்க. அவர் ஏன் கிரிஷ் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க நல்லபடியா பண்ணுங்க. அதாவது சீட்டிங் பண்ணாம கதை சொல்லணும். எப்படி இவங்க ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க, பிளஸ் அந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாம் யாருன்னு சொல்லக்கூடாது, ஆக்ஷன் பண்ணி காட்டக்கூடாது, வெறுமனே அந்த படத்தோட கதை மட்டும் தான் சொல்லணும், சீன் சொல்லக்கூடாது. இவ்வளவு ரூல்ஸ் இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்ல, கதை மட்டும் தான். இவ்வளவு ரூல்ஸ் கிறிஸ்டுக்கு இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து இந்த பொண்ணு சொன்ன 4 படமும் சீட்டிங் பண்ணிடுச்சு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். என்ன சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஃபிஷ் மசாலா எல்லாம் நாங்க சாப்பிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் இப்ப நடந்துச்சு. Very bad behavior. Okay. Very nice behavior மா. இப்போ நெக்ஸ்ட் ஏனா அந்த பொண்ணு கிளம்ப போகுது. அதனால very nice behavior. இருந்துட்டு போகுது. என்ன இப்போ? சரி, இப்போ உங்களுக்காக கிறிஷ் வர போறாரு. கிறிஷ் வந்து நிறைய இவங்க சொல்ற படத்துக்கு எல்லா ரூல்ஸும் அக்செப்ட் ஆகுற மாதிரி கதை மட்டும் சொல்வாரு. நீங்க கண்டுபிடிச்சிருங்க. சைக்கிள் கேப்ல எங்களோட புர்ஜ் கலிஃபால வந்து எங்களுடைய 100th டேவை கொண்டாடணும்னா you have to messages 1065 க்கு அஞ்சனா ஒரு கணக்கு சொல்வாங்க. மேடம் சொல்வீங்களா? ஓகே, நான் போய் ஹாசினி கரெக்ட்டா வந்து ஒரு 2:40 போல திருப்பி உள்ள வருவாங்க. ஏன்? ஆமா, அடுத்து சே டைம் ஷோ இருக்கு, சில பல வேலைகள்லாம் இருக்கு. சரி சரி. அதுக்கிடல அந்த கருப்பா கனமா முடி வச்சு ஒருத்தர் இருக்காரு, அவரே அங்க வர சொல்லுங்க. கருப்பா கனமா முடி வச்சிருக்கான். சரி, இப்போ வந்து கிறிஷ் வந்துட்டாரு. அது எல்லாரும் கிறிஷோட குட்டி பேபிக்கு ஹேப்பி பர்த்டே எல்லாம் சொல்லிருக்காங்க. சரி சரி சரி, வாழ்த்துக்கள், நன்றிகள். சோ வெரி ஸ்வீட். இப்போ நம்ம படத்தை பேசுவோமா? ஹாய் கிறிஷ், வெல்கம். ஹாய் 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 ஹாய். ஆர்ஜே கிறிஷ், எங்க தலைவா வாங்க அப்படி சொல்லிருக்காங்க. சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஓகே, இப்போ நான் கதை சொல்லணும், அந்த கதையை வச்சு அவங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படியா? சரி, இப்போ கதை இதுதான். அதாவது இன்னும் படமே சொல்லலையே. நீங்க சொல்ற படத்தை தான் சொல்லணும், நாங்களா ஒரு படத்தை சொல்ல முடியாதா? ஐயோ, வெறும் கதை மட்டும் தான் சொல்லணும், சீன் சொல்லக்கூடாது, அந்த ஹீரோ ஹீரோயின் யாருன்னு சொல்லக்கூடாது. வெறும் கதை மட்டும் தான் சொல்லணும். இவ ரெடியா? நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஹீரோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கதைக்கு இங்கேயே ஒரு இன்டர்வல போடுறோம். ஆரம்பிச்சு 5 செகண்ட்ல ஒரு இன்டர்வல போடுறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ரேடியோல பேச போறோம். சோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்கணும்னா 800-1065 க்கு இபி அபி அபி இமிடியேட்டா கால். நடுவுல இபின்னு சொல்லிட்டா. அபி பார்க்க லாகின் பண்ணுங்க Facebook/Radio Gilly. அப்ப 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா ஃபன்னா. இது அதுக்கும் மேல. நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கேன். அஞ்சனா கூட தான் 1 2 3 கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என் பக்கத்துல யாரு உட்கார்ந்துருக்கா அப்படிங்கறத நீங்க பாக்கணும் அப்படின்னா டக்குன்னு FB லைவ்ல உடனே ஓபன் பண்ணி பாக்கணும். ஏன்னா ஒரு அழகான ஒரு சொக்கா, ஒரு அழகான பேண்ட் எல்லாம் போட்டு செம யங்கா யூத்தா பியூட்டிஃபுல்லா ஒரு ஆர்ஜே தான் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. வணக்கம். பழைய பூத்து மாதிரி இருக்கிறேனே, யூத்தா இருக்குன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தையை நான் ஏவாயால சொல்லுவேன். வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அருமையான ஒரு போட்டி அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த போட்டியை நம்மளும் போட்டு பாக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இன்னைக்கு FBல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்களும் இப்போ நேர Facebookல லாகின் பண்ணி வாங்க. நம்ம ரேடியோ கிளி அப்படியே ஒரு லைக்கை போட்டு வீடியோ இப்ப போயிட்டே இருக்கு, பாத்துட்டே அந்த போட்டி என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன போட்டி அப்படின்னா, அந்த இப்ப எனக்கு தான் கை காமிச்சிருக்காரு. இப்ப நான் சொல்லணும் அந்த போட்டி என்னன்னு. அதாவது நம்ம ஆர்ஜே எல்லாம் ஒரு விக்ரம் வேதா மாதிரி, விக்ரம் சார் நான் ஒரு கதை சொல்லவா அப்படின்னு எவ்வளவு கெத்தா கதை சொல்லுவாரு. அந்த மாதிரி எந்த சீன் இல்லாம, எந்த குழுவும் கொடுக்காம கதையை மட்டும் அப்படியே ஒரே நேர்கோட்டுல அழகா சொல்லுவாங்க. அந்த கதையை வச்சு நீங்க என்ன படம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா எனக்கே காதுல குசு 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 குசுன்னு அந்த படம் என்ன அப்படின்னு ஒரு படத்தை சொல்லுவாங்க. அந்த படத்துக்கு நான் கதையை சொல்லணும், கதையை நீங்க கண்டுபிடிக்கணும். பாருங்க, முக்கோண காதல் மாதிரி. நான் அந்த படத்தை சொல்லிட்டேன். அடுத்து அவர் என்ன எப்படி அந்த கதையை சொல்ல போறாரு அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குனு FB லைவ்ல பாக்கணும். இப்ப நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹாய் 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 கிருத்திகா. ஹாய் ஹாய். நல்லா இருக்கேன் கிருத்திகா. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்ல? நல்லபடியா போயிட்டு இருக்கா? ஆஹா, நீங்க FBல பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. நான் ரொம்ப அழகா இருக்கு நான் இன்னைக்கு, இல்லையா? ஏன் சிரிக்கிறீங்க? அப்படியே சிரிச்சு சொல்ல வேண்டியதுதான். நல்லா சந்தோஷமா சொல்றாங்களா அவங்க? இதுல ஏதோ உள்கூத்து இருக்கிற மாதிரி இருக்கு. சிரிச்சு சொல்றது. You look awesome today. சந்தோஷமா சொல்றீங்க. சொல்லுங்க கிருத்திகா. அதாவது சிஸ்டர் ஃபைட்ஸ், அதுவும் பொண்ணுங்க அப்படின்னாலே இந்த அக்கா தங்கச்சி கூட அந்நியத்துக்கு ட்ரெஸ்ஸுக்கு, செருப்புக்கு, கப்படுக்குன்னு எல்லாத்துக்கும் அச்சுவோம். ரைட்டா? ஆமா, கரெக்டா. அதேதான். இங்க எனக்கு தங்கச்சி இருக்காங்க. அவங்க கூட நானும் அவங்க ஒரே ஃபைட்டா தான் இருப்போம். அதனால ட்ரெஸ் எல்லாம் அவன் நல்லா செலக்ட் பண்ணுவா. அவ தூங்கிட்டு இருக்க நேரமா திடி நான் போட்டு போயிருவேன். ஈவினிங் வரப்போ எனக்கு நல்லா அடி கிடைக்கும். ஏன் போட்டு போனேன் அப்படின்னு. அதாவது தங்கச்சி கிட்ட, அதாவது நம்மளோட வயசுல சின்னவங்க கிட்ட அடி வாங்குறதே ஒரு தனி சுகம் தானே. ஆமா, அம்மா உள்ள சேர்த்து அடிப்பாங்க. அம்மா சேர்த்துல அடிப்பாங்க. தங்கச்சி அடிச்சா அம்மா அடி போனஸ். ஆமா, அவ கம்ப்ளைண்ட் பண்ண நீ பெரியவ அட்ஜஸ்ட் பண்ணி போ
அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம் தான். சரி, அதாவது அவங்க ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க, இருந்தாலும் ஜாலி ரிமெம்பரன்ஸ் ஆக இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா, ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம். ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? என்னங்க சம்திங் சம்திங்னு தான் படம் வந்து எனிதிங் எனிதிங்னு வரலையே. இல்ல என்ன வேணா சாங் கொடுங்க, உங்களுக்கு என்ன சாங் பிடிக்குதோ கொடுங்க, நீங்களே உங்களுக்கு டெடிகேட் பண்றேன் நான். அதாவது இப்ப அடுத்து வரப்போற பாடல் வந்து நம்மளோட ஆர்ஜே கிறிஷ் அவர்களுக்காக டெடிகேட் செய்யப்பட்டுள்ளது. இந்த மீன் டைம்ல யாரெல்லாம் வந்து அதாவது மெசேஜ் பண்ணிருக்காங்க நம்ம கூட வர்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சரஸ்வதி எந்த விதத்துலயும் நான் குறைஞ்ச ஆள்ல தெரியுமா, கங்காதரன் வின் பண்ணிருவாரா அப்படிங்கிற மாதிரி நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே மெசேஜ் அப்படியே அள்ள இறக்கிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப யாரு கங்காதரனா இல்ல வந்து நம்மளோட சரஸ்வதியா யாரு வின் பண்ண போறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. சோ அவங்க ரெண்டு பேருமே இல்ல நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க நினைச்சா நீங்களே ஒரு SMS அப்படியே தட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் வந்து உலகத்திலேயே உயரமான பில்டிங்க்கு நம்ம கூட வரலாம். சரியா? அது எந்த பில்டிங் அப்படின்னா புர்ஜ் கலிஃபா. எக்ஸாக்ட்லி. சோ அந்த டாபிக் நீங்க வரணும் அப்படின்னா HD ன்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த நான் கேட்ட கேள்வி ஒன்னு கேட்டேன்னு தெரியுமா கிறிஷ், இப்ப நான் அந்த கேள்வியை கேட்பேன், கிறிஷ் எனக்கு ஆஃபர்ல அது என்ன பதில் கரெக்டா சொல்றாரு பாப்போம். 100 - 50 + 200 - 100 + 10 போச்சா? 0. இந்த ஆன்சர் என்ன பண்ணுங்க, டக்குனு 1065 SMS பண்ணி விடுங்க. அவங்க வந்து எனிதிங் ஒரு பாடல் கொடுங்கன்னு கேட்டாங்க, அதனால நாங்க அவங்களுக்கு சம்திங்ல இருந்தே ஒரு பாடல் கொடுத்தோம். கிருத்திகா திஸ் இஸ் ஃபார் யூ. அப்படியே என்ன பண்ணுங்க, FB லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. நான் காதுல சொன்ன அந்த படம் என்ன அப்படிங்கறத கிறிஷ் இப்போ நடிச்சு காட்டுவாரு. பார்வையில் பைத்தியமானே உன் வார்த்தையில் வாக்கியமானே உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன். கதைக்களம் ஆரம்பிக்கிறது. இந்த கதை களத்தை வைத்து நீங்கள் என்ன படம் என்பதை நீங்கள் சரியாக துல்லியமாக கணித்து சொல்ல வேண்டும். சரியா? அதாவது வந்து ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு அதாவது குப்பத்துல இருக்கவர் அப்படின்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு அந்த படத்தை நான் பாப்பனா. சாரி கிறிஷ், சாரி. எனக்கு அந்த படத்தோட கதை தெரியுமா? இல்ல நீங்க குப்பம் உடனே அப்போ அதுல வளர்றவர் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப வந்து அப்படியே ஒரு கேங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த கேங்ஸுக்குள்ள நடக்கக்கூடியது வந்து இந்த கோழி சண்டை. கோழி சண்டை, கோழி சண்டைன்னா சண்டை கோழியா மாத்தி சொல்றீங்க. ஆகவே அவங்க வந்து என்ன இந்த சேவலை வச்சு யாரு சேவை வந்து மத்த சேவலை அடிக்குது அப்படின்னு பயங்கரமா சொல்லி இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்ரீலங்கன் ஆக்டர் கூட நடிச்சிருக்காரு. அதுல வில்லனா வர்றவரு, பெரிய வில்லனா வர்றவர் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு நடிகர். சரியா? அப்ப வந்து நீங்க யாருன்றத கண்டுபிடிச்சு இப்ப அனுப்புங்க பாப்பா. டப்ப 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 டப்ப. அதுக்கப்புறமா கதை தளம் எப்படி போகும்? அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஹீரோயினுக்கு கிட்டதான் பர்த்டே. அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா அந்த பையனுக்கு பட்டுன்னு ஓகே சொல்லிருவாங்க. அதான் பிடிக்கவே இல்ல. அதுக்கப்புறமா பார்த்தா வேற யாருக்கும் எஸ்கேப் ஆகிறதுக்காக நிறைய பேர் பதில் சொல்லிட்டாங்க பாருங்க. சூப்பர் கிரேஷ். ஓ மை காட். என்ன ஒரு அதாவது இந்த சில படத்துல ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ஒரு சின்ன கண்டென்ட் வச்சு அவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. நீங்க சேவல் நோனியே எல்லாரும் ஆடுகளம் அந்த சேவ சண்டைய வந்து ரொம்ப தத்ரூபமா வந்து காட்டி இருப்பாங்க. அதாவது நமக்கே வந்து ஐயோ இந்த சேவல் ஜெயிச்சிருமா, ஐயோ ஜெயிச்சிருணுமே அப்படின்னு சீட்டு நுனிக்கு வந்து உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு அட்டகாசமா இருக்கும். And முகமது ராஜா what's your problem கேபி கருப்பு. அதாவது ஹாசினி ஒரு டப் ஸ்மாஷ் குயின் அப்படிங்கறத அப்ப காட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா பாருங்க. அந்த படத்துக்கு அப்புறம் தான் அந்த கைலி டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு அப்புறம் தான் கைலி எல்லாத்துக்கும் லுங்கியா which is called as lungi. ஓகே. அமீன் சாரம் தெரியுமா? சாரம் அந்த பெயிண்ட் அடிக்கும் போது ஏறி போவாங்க. அதான் சாரம். எங்க பாண்டிச்சேரியில ஒரு ஏரியாவோட பேரு சாரம். இதே மாதிரி பேசினா தப்பா நானும் பேசுவேன். ஓகேவா? ஒழுங்கா என்ன விஷயம் அது கரெக்டா சொல்லுங்க. 6 நேஷனல் அவார்ட் ஃபிலிம் in details. அதாவது அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அருண் அசத், அமீன் மொலினா, ராஜா முகமது, இஷ்ரத் முகமது, அசார் கோசர். அது ஒரு சூப்பர் கிரேட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பாலா சொல்லிருக்காரு. சோ இத்தனை பேர் வந்து ரைட் ஆன்சர் சொல்லிருக்காங்க. And ராஜா முகமது I need one song please அப்படினு கேட்டிருக்காரு. பட் நீங்க சாங் நேம் மென்ஷன் பண்ணலையே ஜி. அதை மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு டெஃபினட்டா கொடுக்கலாம். ஓகே. என்னுடைய அந்த கதையை கேட்டு டபார்னு அந்த படம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொன்ன உங்களுக்கு நன்றிகள். இட்ஸ் ஓகே கிரிஷ், இருக்கட்டும். என்ன போ நமக்கு இல்ல இன்னும் இருக்கா? அதான் இப்பதான் நாங்க ஆட குளிப்பாட்டி இருக்கோம். சோ உங்களுக்கான அடுத்த படத்தை நான் சொல்லிடுவா. வாங்க வாங்க உங்க காதிலே காட்டுங்க. அடிச்சுட்ருவோம்.
என்னது STD? No, no, no. இங்க பாரு, ஓகே எல்லாரும் ஓகே, ரொம்ப கதையை bad கேளுங்க. பேசுறாங்க. அதுல நடிக்கக்கூடிய நடிகர் வந்து ரொம்ப அழகா இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே நடிகர் 3 வேடங்கள் தோன்றி இருப்பார். அப்பா 2 மகன்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தந்தையார் வந்து பயங்கர அந்த டான்ஸ் பரதநாட்டியம் ஆடுவாரு. அவரு நடந்து வரும்போதே இப்படி இப்படின்னு அப்புறமா ஒரு மகன் வந்து வில்லனா நடிப்பாரு. அவர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாரு, அப்பா தான் அம்மாவை பிரிச்சது அப்படின்னு சொல்லி. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் பண்ற தப்புக்கு வந்து இன்னொருத்தர் மேலேயே வந்து எல்லாமே பழி எல்லாம் விழுந்துட்டு இருக்கும். கடைசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே சேர்ந்து சுபம் அப்படின்னு முடிச்சிருவாங்க. அதுல வந்து டான்ஸ் வந்து அந்த பயங்கரமா அந்த ஹீரோ இருக்காருல பாருங்க, பயங்கர த்ரில்லிங்கான. அவங்க படம் பேரை கண்டுபிடிச்சு half an hour ஆகுது. கிரிஷ் ப்ளீஸ் லுக் அட் தி கமெண்ட்ஸ். யாரெல்லாம் சொல்லிருக்காங்க? உலகமே சொல்லிடுச்சு. உங்களுக்கு கமெண்ட் படிக்கிறதுக்கு தனியா ஒரு ஆள் வேணுமா? ஹரிணி விஜய், வரலாறு அருண் கோசல்ராம் அண்ட் ஆரோக்கிய ஜாக்சன். ஆனா இந்த படத்துக்கு காட்ஃபாதர் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. டாக்ஸ் அதிகமா வரும் அப்படிங்கறது தமிழ்ல வரலாறு அப்படின்னு மாத்திட்டாங்க. சொல்ல வேண்டிய விஷயம். ஐ எம் சாரி. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒன்று இந்த மாதிரியான விஷயம் மட்டும்தான். நமக்கு ஏதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆரோக்கிய ஜாக்சன் சொல்ல முடியும். தர்மதுரை படத்துல இருந்து ஆண்டிப்பட்டி கனவ காத்து அந்த சாங் அவருக்கு. அடுத்து வந்து மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துல இருந்து செம்மையா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கு வந்து கிருஷ்ணன் வந்திருக்காரு. ஆடாம போனா நம்ம சும்மா விடக்கூடாது. ஓகேவா? இன்னைக்கு நான் வந்து விரதம் இல்ல கமெண்ட்ஸ்ல எல்லாரும் கிருஷ்ணனா டான்ஸ் 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 விரதம் இருக்கிறதுனால ஆட முடியாது. அஞ்சனா தயவு செஞ்சு ஆடாதீங்க அப்படின்னு சேர்த்து சொல்லிருக்காங்க. யாருமே அப்படி சொல்லல. ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க சொல்றீங்க, அவங்க சொல்லல. நீங்க சொல்லுவீங்களா, செய்வீர்களா? சண்டேஸ்ல ஆடக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஆர்டர் போட்டுருக்காங்க. சொல்லிட்டாங்களா? யாரு சொல்லிருக்கா? இல்ல, சண்டேஸ்ல சாயங்காலத்துல மட்டும் தான் ஆடுவார். சோ இப்போ என்னன்னா அடுத்து உங்களுக்காக ஃபியூச்சர் ஹிட் ஆஃப் தி ஆர் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நான் பேச போறேன். நான் பாத்துட்டேன். எஸ். இப்போ நான் வந்து பேச போறேன். அஜித்தின் வரலாறு அமீன் மொழினா கரெக்ட்டுங்க. எல்லாமே கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. ராஜசேகரன் சிந்து ஹாய் ஹவ் யூ? ஹாய் 5 4 3 2 1. 100 மைனஸ் 50 பிளஸ் 200 மைனஸ் 100 பிளஸ் 10. இதுதான் நான் கேட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்களும் எங்க கூட அட் த டாப் புர்ஜ் கலீஃபால நம்மளோட ரேடியோ கிளி 100வது நாளை எங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்கான வாய்ப்பு காத்துக்கிட்டே இருக்கு. உங்க கை மேலே இருக்கு. சோ கரெக்டா ஃபிங்கர் இந்த மைண்ட் எல்லாம் யோசிச்சு, எனக்கு அது வரல ஃபார்முலா, நீங்களே யோசிச்சு ரைட்டான ஆன்சரை ஹெச்டின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த ரைட் ஆன்சரை மென்ஷன் பண்ணி இன்னொரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட நேமை மென்ஷன் பண்ணி 1065 SMS பண்ணுங்க. இப்ப நம்மளோட கிறிஷோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் அப்படின்னா டக்குன்னு FB லைவ் ஓபன் பண்ணுங்க. அப்படியே தாரா லோக்கலா இறங்க போறாரு பாருங்க. நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். நீங்க கமிட்மெண்ட் கொடுத்தீங்களே அஞ்சனா? பிரேம் நான் பிரேமிக்கிறீங்களா? நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். இப்ப நீ ராத்திரி 7 மணிக்கு நீ வாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதா அர்த்தம். அந்த மாதிரி பிரேம் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்காரு மக்களே. நான் படிச்சிடுறேன் அந்த மெசேஜ். அஞ்சனா அப்புறம் சொல்றேன். இதெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த இடத்துல அந்த ஸ்டெப் மைக்கேல் ஜாக்சன் முன்னாடி வருவாரு, அவரு பின்னாடி. இல்ல வித்தியாசம் இருக்குல்ல. அகைன் சொல்லுங்க, சொல்றேங்க. ஏங்க இறங்குங்க. சரி நீங்க சொல்லி கொடுங்க தல. பர்ஃபார்ம் பண்ணி மாட்டேன். பெரிய
இந்த ஸ்டெப் நான் போடுறேன். இந்த ஸ்டெப் சொல்லுங்க. இந்த ஸ்டெப் நான் ஹீரோயினா இருக்கேன். ஐயோ என்னால முடியல. அது ஈஸியா டான்ஸ் பண்றது. எங்கேயாவது போனா பார்ட்டில நீங்க டான்ஸ் ஆடுறது, பார்ட்டி போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் நமக்கு டான்ஸ் தெரியாது. கையை வந்து இப்படி வைக்கணும். ஒரு கையை எப்படி பிடிக்கணும். சரியா? இப்போ இப்படி அப்புறம் மாத்தி அப்படி எனக்கான இந்த பொசிஷன் பண்ண மதி எனக்கு வந்து நாக்கு வேணும் மதி அப்படிதான் எனக்கு சுமாரி அப்படிதான் வருது. ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வினி சக்கரவர்த்தி வாய்ஸ் ட்ரை பண்ணா கொஞ்சம் அழுத்தம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னா என்ன வேலை ஹலோ பாத்துட்டு சோ அடுத்த ஸ்டெப் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து இப்படி 1 2 அப்படியா? சரி இப்படி வச்சுக்கிட்டு எங்க நிக்கிறீங்க? 1 2 ஓகே 1 2 1 2 ஏதோ தூக்கு வச்சு வேட்டையாடுற மாதிரி இருக்கு பார்த்தா. அப்படியா? கொஞ்சம் அப்படி ஓகே ஜென்டிலா இப்போ வந்து நம்மளோட பிரதீப் ஹீரோயினாவும் நம்மளோட ஆர்ஜே கிரிஷ் வந்து ஹீரோ லாரன்ஸ் அவங்க இருக்காங்க. இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் தான் ஹீரோயின். லாரன்ஸோட போயிட்டு என்ன நீங்க ஹீரோ அவங்க ஹீரோயின். நான் ஹீரோயின் ரெடி ஆயிட்டேன். அந்த ரெடி ஆயிட்டாங்க. நடினத்தோட பாருங்க இப்படி ஒரு ஹீரோயினை எந்த படத்துலயுமே பாருங்க அவர் இந்த லைஃப்ல உங்களுக்கு ஒரு ஹீரோயின் கிடைச்சதே தப்பு. ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ஏன் வெக்கப்படுறீங்க? முட்டி மூவ்மெண்ட் போடவும் அப்படின்னு கேக்குறாங்க. முட்டி முட்டி மூவ்மெண்ட் இப்படி இல்ல முட்டி இப்படி ஸ்னேகன் டான்ஸ் பழகுற மாதிரி இருக்கு. நீங்க தான் நீங்க கொஞ்சம் ஏன் ரொம்ப சிரிக்கிறீங்க? நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்களா? அவங்க டெய்லி பாக்குறாங்க. ஹீரோயின் மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு மேல ஹீரோயின் ஏய் நான் 30 செகண்ட்ஸ் சாப்பாடு ஓகே ஹீரோட ரொமான்ஸ் முடிஞ்சிருச்சு பண்ணுங்க. அவரே முடிஞ்சிருச்சு. பாட்டு முடிஞ்சிருச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஹீரோயின் கூட எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றாரு. சரி இப்போ பாருங்க இந்த ஹீரோயினோட பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் ஹெவியா ஒரு ஆளை இறக்க போறேன். மச்சி இல்லடா அவனை வச்சு செய்ய போறாங்க. வாங்க பரவாயில்ல மச்சி, எங்களுக்கு அதான் வேணும், எங்களுக்கு அதான் வேணும். நீ யாரை கலாய்க்கிறியோ இது ஒரு லாரன்ஸே வந்துட்டாரு. முட்டி மூவ்மெண்ட் போடுவியா மச்சி? முட்டி மூவ்மெண்ட். That movement which you do every time. என்ன அந்த பாட்டு இந்த மாதிரி அறிவுகள்லாம் வந்து உத்ராவுக்கு தான் வேலை செய்யும். இப்போ நம்ம அவருக்கு அது வந்து கூட வேலை செய்யாது. ஓகே பப்ளிக் இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டக்குனு 800-1065 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்கலாம். ஆல்ரெடி எனக்கு கால்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. In another 10-15 seconds நம்ம ரேடியோல பேச போறோம். So don't waste your time. Call me now. And உங்க கூட நம்மளோட பிரபல ஆர்ஜே அமீரகத்தின் சிறந்த ஆர்ஜே அழகன் பெண்கள் மனதை கவர்ந்த கல்வன். இப்ப எப்படி பேசல? போ பேசிதான் பாரு. நீ தான் தைரியமான ஆளாச்சே. பேசு. இதோ வருகிறார் பெண்களின் மனம் கவர்ந்த கல்வன் அழகன் நமது அமீரகத்தின் சிறந்த ஆர்ஜே உத்ரா அவர்கள். வணக்கம் 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 ஆர்ஜே உத்ரா. வணக்கம், நான் ஆர்ஜே அசோக். கன்ஃபியூஸ் ஆயிட போறாங்க அவங்க. ஹாய் உத்ரா. ஹாப்பி இது ஃப்ரெண்ட்ஷிப் டே. குரங்கு டே, சிஸ்டர்ஸ் டே. ஓ சிஸ்டர்ஸ் டே. நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவர் அமெரிக்கன்ல ஏகப்பட்ட டே வருது. சோ எனக்கு வந்து நீங்க சிஸ்டர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க அப்படின்னா வெளியில போய் எனக்கு லஞ்ச் வாங்கி கொடுக்கணும், Dress வாங்கி கொடுக்கணும், கால்ல போட்டு ஸ்லிப்பர்ஸ் வாங்கி எல்லாமே வாங்கி தரேன், ஆனா அடிப்பேன். சரியா? ஏன்னா அண்ணன் தங்கச்சினா அடிச்சு விளையாடுறதுலாம் ஜாலி தானே. நானும் என் தங்கச்சி தூக்கி பாட்டு அப்படியே அதான் டெய்லி பண்றீங்க. சோ இப்போ நம்ம கூட வந்து FP லைவ் என்ன நடந்துச்சு தெரியுமா உத்ரா? சொல்லுங்க. அதாவது பிரதீப் ஒரு ஹீரோயினா மாறி கிறிஷ் ஒரு செம்ம டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க தெரியுமா? ஃபேண்டாஸ்டிக். ஆனா கிறிஷ் ரொம்ப வெக்கப்பட்டுட்டார் அப்படிங்கிற காரணத்தால அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டார். இல்ல நான் வந்து அதுக்கு மேல மைக் மோகன் மாதிரி டான்ஸ்லாம் ஆட மாட்டேன். மைக் வச்சு இப்படி பண்ணு. சோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இப்ப நம்ம அவங்களுக்காக காட்ட போறோம். நம்ம கூட காலர்ஸ் இருக்காங்க பேசுறதுக்கு. ஹலோ ஹாய் சோமசுந்தரம். ஹலோ சோமு ஹலோ. ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? சதாம். சொல்லுங்க சதாம். அதாவது இந்த சிஸ்டர்ஸ் ஃபைட் அப்படியே தூக்கி போட்டு மிதிப்பே அப்படின்னா பாத்தீங்களா உத்ரா?
கூடு. சொல்லுங்க சார். சார் நான் உத்தரா பேசுறேன் சார். வணக்கம் சார், நான் ஒரு ஆம்பளை. ஐயோ சார் அனைத்தும் உண்டு, அனைத்தும் உண்டு. அதாவது நான் சொல்றேன், இந்த நேரத்துல இது வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த 100 days அந்த 100th day செலிப்ரேஷன்ல வந்து நாங்க வந்து பயங்கர பெருமகிழ்ச்சியில இருக்கோம். கண்டிப்பா SMS அனுப்புங்க சார். கண்டிப்பா நாங்க எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறோம். எவ்வளவு பேர் முடியுமோ, சும்மா 2 பேர் 5 பேர் அப்படிலாம் கிடையாது. 100 கணக்குல நாங்க கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறோம். நீங்க வரணும்னு ஆசைப்படுறது எனக்கு ஒரு பெருமை. சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப 5 சோலையும் SMS அனுப்பலாம்னு இருக்கோம். கொஞ்சம் டிரைவிங்ல இருக்கேன். வீட்டுக்கு ஒரு 15 minutes வீட்டுக்கு போய் நான் அனுப்பி. சூப்பர் சார், சூப்பர் சார். அடடா, உங்களுக்கு இன்னும் வந்து அரை மணி நேரம் தானே டைம் இருக்கு. டக்குன்னு இப்பவே நீங்க அப்படியே வண்டியை ஓரமா ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு SMS அனுப்ப ஆரம்பிச்சிருங்க. 3 மணி கழிச்சு வீட்டுக்கு போய்க்கலாம். ஆமா சார். புர்ஜ் கலீஃபா முக்கியமா, வண்டி முக்கியமா? क्वेश्चन அதாவது 106.5 நம்ம ரேடியோ கிளியோட ஆன்சர் இருந்தது. வந்து 160 அண்ட் டிரைவிங்ல இருக்கறனால அதாவது ஆன்சர்ல நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி 40 பேர் மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க வந்துருவாங்க. சரியா? அதனால ஆன்சர் சொல்லாதீங்க. ஆனா அதுக்கும் ஒரு பிரத்யேகமா ஒரு விஷயம் இருக்குல்ல? ஆமா இருக்கு. அதனால நீங்க வந்து SMS பண்ணுங்க. இப்ப அவர் என்ன எதுக்காக நீங்க அவரை கூப்பிட்டுருக்கீங்க? அதாவது இந்த தூக்கி போர்டு மிதிப்பீங்க அவங்க தங்கச்சியன்னு கேட்டேன். உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்களா? அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா? உங்க சிஸ்டர் கூட நீங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டது, ஜாலி பண்ணது, அப்படியே அடிச்சு மொங்கு அந்த மாதிரி எல்லாம் இது இருக்கா? அதானே? இல்ல சார், நீங்க கேட்ட அந்த क्वेश्चनக்கு நான் என்ன சொல்லறேன்னா, நான் சிஸ்டர் கூட சண்டை போடுவானா சொல்றது கொஞ்சம் கில்லியா இருக்கும். ஏன்னா ஃபுட் விஷயத்துல சண்டை போடுவாங்க. எங்களுக்கு வந்து பிரான் ரொம்ப பிடிக்கும். பிரான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கும் போது எங்க வீட்ல வந்து நான் ஸ்கூல் விட்டு காலேஜ் வரும்போது 2 பேருக்கு 2 பவுல்ல தனியா எடுத்து வச்சிருவாங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு அவன சிஸ்டரோட இதையும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் 2 பீஸ் 3 பீஸ் வச்சுட்டு அப்பா வச்சாங்க. சார் இதுல தப்பா நினைக்கிறதுல என்ன இருக்கு சார்? காலங்காலமா அண்ணனுங்க இததானே பண்ணிட்டு இருக்காங்க, அண்ணன் தம்பி எல்லாம். நானும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா கபகபகபகன்னு நீங்க சொல்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு அவகிட்ட அப்படியே பாவமா ப்ளீஸ் டி அப்படிங்க. அவளால பாவம் எல்லாம் தாங்க முடியாது. சோ ஷி வில் கிவ். அத சாப்பிட்டுட்டு திருப்பி அப்படின்னு அவளை சாப்பிட. அப்படி ஒரு தங்கச்சிக்கு இப்படி ஒரு அண்ணன். காலங்காலமா இப்படிதான். நானும் கூட சேம் பிஞ்ச் ஃபேமிலி தான். நான் அண்ணன் தங்கச்சி எல்லாம் பார்க்க மாட்டேன். யார் பிளேட் இவளுக்கு இருக்கிற அண்ணா வந்து அறிஞர் அண்ணா. இல்ல யார் பிளேட் உங்க வீட்டு ஒரே பொண்ணு. அதான் சொல்றேன், இவளோட அண்ணா அறிஞர் அண்ணா. சொல்லுங்க. காதல் தேசம் படத்துல முஸ்தபா சாங் கூட தெரியுமா? காதல் தேசம் படத்துல ஃப்ரெண்டுக்கா காதல் தேசம் படத்துல முஸ்தபா பாடல் கேட்கறது ஒரு அருமை. ஆனா தங்கைக்காக நீங்க ஒரு பாட்டு கேட்டிருக்கலாம்ங்கிறது தான் என்னோட இது. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அண்ணா தங்கச்சி சாங் வந்து நம்ம போடணும். என்னது? டிஆர் பாட்டு. கொட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, தடவி பார்த்தேன் கரப்பாம்பூச்சி. ஓ, உங்களுக்கு என்ன 6 பாட்டு கொடுப்பாங்களா? விளையாட்டு அதெல்லாம். எங்களை பார்த்தா உங்க தங்கச்சி மாதிரி இருக்கா? ஏமாத்துறீங்க நல்லா. சரி அவருக்கு அந்த பாட்டை கொடுங்க, ஜாலி பண்ணுங்க. அவருக்காக தான் அடுத்து அந்த பியூட்டிஃபுல்லான பாடல் வரப்போகுது. சோ அதுதான் இன்னைக்கான இப்போதைக்கான கிளி சாங் ஆஃப் தார். உங்களுக்கு என்ன 30 minutes தான் பேலன்ஸ் இருக்கு. நீங்களும் எங்க கூட அந்த அட் தி டாப்ல 100th டேவை செம்ம ஜாலியா செலிப்ரேட் செம்ம ஜாலி. சோ என்ன பண்ணுங்க, மெசேஜ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போதைக்கு யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கிருத்திகா களத்துல இறங்கிட்டாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க தான் அந்த சரஸ்வதி கங்காதரன் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. இன்னும் 30 minutesல வின்னர் யார்? சரஸ்வதி கங்கான்னு ஒரே ரிவர் பேரா இருக்கு. ஆமா, அவங்க தான் மாத்தி அடிச்சிட்டு 2 பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கோதாவரி மட்டும் தான் ஒண்ணும் வரல. சோ அவங்களும் எங்கயா கோதாவரி மெசேஜ் பண்ணிடுங்க. உங்களுக்காக இப்ப கேலே சாங் ஆஃப் தி ஹவர் வரப்போகுது. அப்படியே FB லைவ் உடனே பாருங்க. உங்களுக்காக உத்ராவின் பெர்ஃபார்மன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு பண்ணிக்கிறேன். இப்ப அவன் ஆடினானா உன்னால தாங்க முடியுமா? நான் ஆடினேன்னு வச்சுக்க தை எப்படி. சரியா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து உங்க கூட அண்ணா தம்பி எல்லாம் பிறக்கல, அதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பயங்கரமா ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கும். ஈவன் எனக்கு எப்படின்னா நான் தானே ஃபர்ஸ்ட் நீ தான் அண்ணா மாதிரி இருந்திருக்கே வீட்ல. அதுதான் நான் சொல்றேன். நான் எங்க அம்மா அப்பா போய் சண்டை போட்டிருக்கேன், எனக்கு அண்ணா வேணும் அப்படின்னு. தம்பி அது ஏற்பாடு பண்ணலாம். நீங்க வாங்கின மார்க்குக்கு நம்மளே ஒரு யூனிவர்சிட்டி வாங்கி ஆரம்பிச்சு அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டின்னு பேர் வச்சாதான் அந்த மாதிரி. சோ அதனாலதான் நான் பாக்குற எல்லாரையும் அண்ணா அண்ணா ஆசை தீர கூப்பிட்டு. ஓ, ஆனா எங்களுக்கு உன்ன தங்கச்சியை ஏத்துக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. கோபால் அண்ணா கூப்பிடுங்க. கோபால் அண்ணா கெட் பேக் 2 ஸ்டெப் பேக். கோபால் அண்ணா தான் குட் பாய். அவரு லோபாலா மாதிரி எவ்வளவு நல்லா இருந்துச்சு. அவருக்கு லோ பிளட் சுகர் என்னையில இருந்து வந்துச்சு. நான் அவருக்கு மட்டும் நாளைக்கு ஒரு டப்பா எக்ஸ்ட்ரா லஞ்ச் எடுத்துட்டேன்னா அவர் என்ன தங்கச்சி ஏத்துக்குவார். வெக்கமா இல்லையா? மிஸ்டர் மணிபால் அவங்க பேரு கோபால். என்னடா உன்னை பார்த்து இப்படி சொல்லிட்டா? இல்ல அப்படி இல்ல. என்னதுன்னா நிஜமாவே இது வந்து ஒரு பயங்கரமான பாண்டிங். மேபி ஆஃப்டர் ஒரு கல்யாணம் ஆன அப்புறம் கொஞ்சம் நமக்குன்னு ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போனாலும்ல
இந்த ஆமா ஆமா லாஸ்ட் மந்த் நீ கூட இயரிங் வாங்கல அனுப்பியிருக்கேன் லைவ்ல போயிட்டு இருக்கு அனுப்பியிருக்கேன். சரியா யாருக்கு வாங்கினது? ஓகே ஓகே, இது ஒரு பொது மேடை. ஓகேயா, நான் வந்து ஒரு 12 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆரம்பிச்ச சம்பளம் வந்து 2500 ரூபாய். ஓகேயா, நான் வந்து என்னைக்கு கல்யாணம் பண்றேனோ அதுக்கு முன்னாடி நாள் நான் சம்பாதிச்ச எல்லாமே என் தங்கச்சிக்கு தான். அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இது நீங்க வீடியோ கட் பண்ணி என் தங்கச்சிட்டு வேணாலும் கொடுங்க. அதுக்கு முன்னாடி நான் சம்பாதிக்கிற எல்லாமே என் தங்கச்சிக்கு தான். நீ என்ன கை தட்டாம உட்காந்துருக்க போறாம. ஆமா சூப்பர் மச்சி. தங்கச்சி எப்பவுமே தங்கச்சிமா. ஆனா அடிப்பேன், செம்மடி அடிப்பேன் உன்ன. அந்த தங்கச்சி பேரு ஹாசினி. தங்கச்சி பேரு அஞ்சனா. அந்த தங்கச்சி பேரு பிரதீப். அதாவது பெருசா ஜெண்டர் பார்த்து பழகிறது இல்லன்னு சொல்லுவேன். இப்படி எல்லாம் இருந்தா நம்ம என்ன பண்றது? ஆனா கட்சியில பத்மினி அப்படின்ற ஒருத்தி என்ன பண்ண போறான்னு தெரியல. சரியா, இப்ப உன் பெர்ஃபார்மன்ஸ் டைம் அவ ஏற்கனவே சொல்லிட்டான். மறந்துட்டே பாத்தீங்களா? அப்பாடா நம்மள விட்டாது. ஆடு. யோ யோ கம் ஆன். டேய் நான் தான் அந்த சிவமணி. இப்படி இப்படி பண்ணு. சிவமணி இப்படி பண்ணுவாரா? ஊதா கலர் ரிப்பனா சார்? அவகிட்ட போய் காதல் சொல்லுங்க. என்ன பண்ணும் எனக்கு ஆட தெரியாதுல்ல. அடிங்க, அது நல்லா பண்ண தெரியும்ல உங்களுக்கு. இல்ல இல்ல, ஆன்லைன்ல பண்ணனா போலீஸ் பிடிச்சிரும். கேமரா மட்டும் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் அவ்வளவுதான். அந்த ஏதோ ஒரு படத்துல சிபிஐ அதிகாரி மாதிரி விக்ரம் பண்ணுவானே, 1 மினிட் கேமரால ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அப்படியான்னு பாக்கிறதுல வச்சு. ஆக்சுவலா அஞ்சனாவோட பல்லு வரிசை அழகா இருக்கும். பிரதீப் ஒரு நாள் இப்படி ஒண்ணு குத்துறான் பாரு, அப்பதான் இது லைட்டா நகர்ந்து. ஓகே ஓகே, எதுமே நான் தொடர்ந்துக்கல. இப்ப உத்ரா வந்தாரு. ஸ்ரீ தியாகு சொல்றாங்க, உத்ராஜி ஐ அம் யுவர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க. எத்தனை சிஸ்டர்? நினைக்கிறேன் அந்த முதல் நாள் சம்பளம் பத்தாதுன்னு. அது கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் சம்பாதிச்சது பத்தாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் எப்ப ஆச்சுன்னு கலை செல் கேக்குறேன். கல்யாணம் ஆகலன்னு தானே இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகிற நாள் வரைக்கும் நான் வந்து சம்பாதிக்கிறதுல என் தங்கச்சிக்கு தான் வச்சிருக்கேன். அப்ப எனக்கு ஒண்ணும் கிடையாதான்னு உங்க பொண்டாட்டி கேக்குறாங்க. உத்தரவு உங்களுக்கு காதுல விளையலன்னு அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் கிடையாதான்னு என் பொண்டாட்டி கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே என் பொண்டாட்டி தான். இல்ல ஏய் உத்ரா சமராதே சமபால இருக்கடா மச்சி. அப்படியே அண்ணே நல்லா சமாளிக்கல டேய். இப்போ உத்ரா வந்தாச்சு. உத்ராவுக்கு ஒரு திரைப்படத்தை சொல்லி அந்த கதையை உத்ரா சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். உட்காருங்க, அரியணையில் ஏறி அமருங்க. அவசரப்பட்டு ஏஞ்சிட்டேன். சீட்டு மேல ஏறி உட்காரு. ஏறி உட்காரு. இப்படி உட்கார்ந்தோம்னா நம்ம இப்படி கொட்டணும். அதான் தங்கச்சி. நான் என்ன குப்பையா? ஆமா, அப்பா அம்மா பெத்தோனே சொன்னாங்க, என்னடா குப்பையா பிறந்திருக்கு. அது வளர்ந்து அஞ்சனாவா மாறிடுச்சு. தங்கச்சி அப்படிதான், அண்ணனா அப்படிதான். உனக்கு வேணும்ல இதெல்லாம் கரெக்டா செய்யறது மட்டும் பத்தாது. கல்யாணத்துக்கு முதல் நாள் நான் நிப்பேன். அஞ்சனாவோட ஃபேன்ஸ் கோபப்படுறாங்க. ஷேக் சையத் சொல்றாரு ஓவரா பண்றாப்ல அண்ணன் அப்படின்னு. சார் இதுக்கு மேல பண்ணுவேன் பாக்குறீங்களா? செய்வவே எங்க மாமா மேல கை வச்சு பாடுறா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அஞ்சனா மேல எந்த பிரியமும் கிடையாது. தம்பி ஷேக், நீங்களே கோர்த்து விட்டு போயிடாதீங்க. உங்களுக்காக அடுத்த பர்ஃபார்மன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி சரி சரி. சோ அதுக்கு நடுவுல மறந்துடாதீங்க, அந்த क्वेश्चन என்னன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. What is the question? What is the question? It's 100 minus 50. ராஜு முகமது ஆக்சுவலி அனுப்பிச்சிருக்காரு. ப்ளீஸ் ப்ளே தி சாங் மான்சே மான்சே மான்சில் பாரம் நான்பர் கூட்டும் எனக்கு தெரியும் இந்த பாட்டு. இவருக்கு பிடிச்ச அப்பிலி அப்பினோ அப்பிலி அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம வாவு பிலிப்பினோ மான்சே மான்சே 50 பீஸ் அப்படின்னு. சரியா? கேள்வி என்ன அப்படி பாத்தீங்கன்னா 100 minus 50 plus 200 minus 100 plus 10. ரொம்ப சிம்பிளா இருக்கு. எனக்கு பாஸ் ரெடியா இருக்கு, கிளம்பி வா. தமிழ்ல சொல்லு. தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் 100 கழித்தல் 200 கூட்டல் ஐயோ குழப்பிட்டேன். இன்னொரு சரட்டா சொல்றேன். 100 கழித்தல் 50 கூட்டல் 200 கழித்தல் 100 கூட்டல் 10. என்ன ஆன்சர் வருதோ HDன்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸோட உங்க பேரோட சேர்த்து அந்த ஆன்சரை டைப் பண்ணி அனுப்புங்க.
நாங்க எல்லாருமே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க பயங்கர எக்ஸைட்மெண்டா ஆமா இருக்கு. வெயிட் பண்ணி இது ஜூஸ் முடிஞ்சிச்சு, நான் போறேன். முடிஞ்சுச்சா? ஆமா இல்ல உங்களுக்கு கதை பாக்கி இருக்கு. எங்க போறேன்? உட்காருங்க. என்ன கதை? படத்து பேரை நான் சொல்லுவேன், நீங்க தான் கதை சொல்ல போறீங்க. படத்து பேரை நீங்க சொன்னா கதை சொல்லணும், அவ்வளவுதான் கேமா? நீங்க சொல்ற கதையை வச்சு அவங்க அது என்ன படம்ங்கறத கண்டுபிடிங்க. படத்து பேரை நீங்க சொல்லும்போது அவங்க கிட்டயே சொல்லிட்டீங்கன்னா அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்களே. இப்படிக்கா சொல்லுவேன். சொல்லு சொல்லு. ஹவ் பிரெய்னி. ஓகே, சோ இப்ப நமக்காக காலர்ஸ் லைன் வந்துட்டாங்க, நம்ம பேச போறோம். நான் பாடினது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ண போறீங்க, அதை யார்கிட்டயா சொன்னீங்களா? அதாவது பிளட் டொனேஷன். நல்ல வேலை. கரெக்ட். பில்வா இந்தியன் ஸ்கூல்ல வந்து இந்தியன் கான்சுலேட் துபாய், அப்புறம் FOI ஈவென்ட்ஸ், அப்புறம் நாங்க ரேடியோ கிளி எல்லாருமா சேர்ந்து இவ்வளவு ஜாலியா சேட்டையா விளையாட்டுத்தனமா என்ன பண்ணினாலும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறுப்பாவும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் தான் இது. அது வந்து இந்த 11th சுதந்திர தினத்தை ஒட்டி இருந்தாலும் 11th பண்ண போறோம், பேச போறோம்னு நினைக்கிறேன்ல. ஓகே ஓகே, சொல்றேன். அது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சவுண்ட் ஆரா. ரேடியோ கிளி 106.5 FM. எங்க கூட அட் தி டாப் வர அந்த ஒருத்தர் நீங்களா கூட இருக்கலாம். சோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் பேலன்ஸ் இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே ஒருத்தரை தான் நான் சூஸ் பண்ண போறேன். அதாவது நான் இல்ல, எங்க குழு சூஸ் பண்ண போது. சோ அதனால HDன்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு 1065 அப்படிங்கிற நம்பருக்கு நான் கேட்ட அந்த அற்புதமான அறிவாளித்தனமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 100 -50 +200 -100 +10. இது ரொம்ப கஷ்டமா உத்தரா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதுக்கான ஆன்சர் நீங்க அனுப்புங்க. அனுப்பினா உங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்போமா? அவங்களையும் நம்ம கூட சேர்த்து அட் தி டாப் கூட்டிட்டு போறோம். நம்மளோட 103, அதாவது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு. ஃபேண்டாஸ்டிக். அப்ப ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திர தினமாச்சு, அதை ஒட்டி வேற ஏதோ ஒன்னு பண்ண போறோம். அது என்னது? அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நல்ல காரியம். நம்ம சுதந்திர தினம் அன்னைக்கு ஊர்ல இருக்க முடியல, அட்லீஸ்ட் இங்க நம்மளால ஏதோ நம்மளோட மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்வா நடத்துறாங்கல்ல, நடத்துறோம். ஆமா, நம்ம தான் நடத்துறோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இந்தியன் கான்சுலேட் துபாய் இருக்காங்க இல்லையா, அவங்க FOI ஈவென்ட்ஸ் அப்புறம் ரேடியோ கிளி 3 பேருமா சேர்ந்து இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துறோம். இந்த பிளட் டொனேஷன் ஐயோ நம்மள விட்டு ரத்தம் விடுமே அப்படின்னு நினைக்க வேணாம். உடனே ரத்தம் சுதந்திரம் 2 நாள்ல புது ரத்தம் சுரக்கும் உடம்புல. இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இது வந்து 11ஆம் தேதி ஆகஸ்ட் நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஸ்ஸைஸ் அப்படினாலே ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு ஏரியால இருக்கும். அதுதான் அந்த ஸ்கூல் ஜோன். அங்கதான் பில்வா இந்தியன் ஸ்கூல் இருக்கு. அங்கதான் வந்து இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்குது. நாங்க எல்லாரும் இருப்போம். ஏன்னா நாங்களும் இந்த ஒரு குட் காஸ்ல ஈடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு we'll all be there. சோ நீங்களும் என்ன பண்ணுங்க, கரெக்டா காலையில 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். சோ நீங்க நேரா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாய் அப்படின்னு சிரிச்சு பேசுவோம். முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணணும்ங்கறத நம்ம சொல்றேன். ஏன் அவசரப்படுறேன்? அதாவது முன்னாடியே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பிளட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில வருவாங்க. எல்லாருக்கும் நம்ம வந்து அந்த டைம் அலாட்மெண்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால முன்னாடியே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும். எஸ் ப்ளீஸ். பில்வா இந்தியன் ஸ்கூல் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அவ்வளவுதான் மேட்ரு. ரத்தம் கொடுக்கறது உங்க உடம்புக்கும் நல்லது, ஊரார் உடம்புக்கும் நல்லது. ஓகே, கிரைட்டீரியாலாம் இருக்கு தெரியுமா? அந்த கிரைட்டீரியால நான் இந்த வருஷம் பாஸ் ஆயிட்டேன் தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. 150 கிலோவா? இல்ல, அதாவது ஏஜ் வந்து 18 to 60 குள்ள இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்க ஒரு 16 வீக், அதாவது 16 வாரங்கள்ல வந்து பிளட் டொனேட் பண்ணாம இருந்திருக்கணும். அண்ட் 50 கிலோ தாண்டி இருந்தா அப்படின்னா நீங்க எலிஜிபிள். அண்ட் இன்னொரு கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இன்சுலின் எடுக்க கூடாது அப்படிங்கறது. எடுக்க கூடாதுங்கிறது கிடையாது. இன்சுலின் எடுக்காம இருந்துற போறீங்க. இன்சுலின் எடுக்கிறவங்களா இருந்தா பிளஸ் லாஸ்ட் 1 மந்த்ல வந்து இந்தியா டிராவல் பண்ணிருக்க கூடாது. ஆமா, இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் கிரைட்டீரியா. சோ உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொருத்தரோட கடமை நினைக்கிறேன்ல, நம்மளோட இது இட்ஸ் a duty. எஸ், சோ இந்த டியூட்டியை நீங்களும் செய்யணும் அப்படின்னா ப்ளீஸ் பி பிரசன்ட் எக்ஸாக்ட்லி ஆன் 11th ஆகஸ்ட் நம்மளோட பில்வா இந்தியன் ஸ்கூல்ல பிளட் டொனேட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க. சோ நம்மளோட கான்டெஸ்ட் வேற அடி போயிட்டே இருக்கு. நிறைய பேர் SMS அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. யாரு வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சரஸ்வதி வின் பண்ணுவாங்களா, லைட்டா சான்சஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னோன்னா அவங்கதான் she is ranking up. இல்ல அந்த மாதிரி தான் நிறைய எனக்கும் அப்படிதான் வந்தது. என்னோட வின்னர் பேர் வந்து மிஸ்டர் பிலால் அண்ட் மிஸ்டர் அருண். சரியா, மிஸ்டர் பிலாலோட மெசேஜ் ஜாஸ்தி ஆகுது, கலக்குறீங்க பிலால்னு சொன்ன உடனே அருண் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஜெய்சங்கர்னு ஒருத்தர் அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. நான் ஆக்சுவலா இவங்க 3 பேருக்குள்ள வருவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள 100 அப்படின்னு ஒருத்தர். சார் எங்களோட 100வது நாள் உங்களோட பேர் 100 சான்சல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவர் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஆபீஸ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சோ இட் வாஸ் சம ஜாலியா தான் இருந்தது. ஆமா, இப்ப கூட சதாம் கால் பண்ணி சொன்னார், நான் எனக்கு டைம் கொஞ்சம் இந்த வண்டியை பார்க் பண்ணிட்டு நான் மெசேஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இன்னும் 20 minutes தான் பேலன்ஸ் இருக்கு. சோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்காக ஒரு கேசட் கலெக்ஷன்ல
இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல் வருது. இப்ப வந்து விக்ரம் சார் நான் கதை சொல்லவா அப்படிங்கிற மாதிரி உத்ரா சார் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறாரு. எல்லாரும் ரெடியா நம்மளோட FB லைவ் டியூன் இன் பண்ணிக்கோங்க. Cassette collection on Radio Gilly 106.5 FM. அதாவது இன்னும் கரெக்டா 20 மினிட்ஸ்ல ஒரு 18 மினிட்ஸ்ல ரேண்டமைசர் மூலமா வின்னர் யாரு அப்படிங்கிற அந்த தகவல் வந்துரும். அவங்களுக்கு நம்ம வந்து கால் பண்ணி சர்ப்ரைஸா கால் பண்ணி நான் தான் வின்னர். நீலா வின்னர்னா அந்த வடிவேல மீச வரைஞ்சு வந்துருவாங்க. அந்த வின்னரா அப்படியே மீச வரைஞ்சு பையன் தலை வருதா இல்ல கட்டா வருதா? சமஸ் ஹாய் ஹாய் ஏய் ஹேப்பி சிஸ்டர்ஸ் டே. ஹாப்பி சிஸ்டர்ஸ். அடி 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 பாக்காத. நான் வந்து இது பிங்க் கிடையாது, இது ஆரஞ்சு. அது லைட் ஆரஞ்சு. பீச் கலர். ஏதோ நம்ம ஒண்ணு கேட்டா நமக்கு புரியாத மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. அதுதான் சார். சரி இப்ப கதை சொல்ல ரெடியா? சொல்லுங்க. என்ன கதை? பாரு. நான் வந்து ஒரு படத்தோட பேரை சீக்கிரட்டா உங்கள்ட்ட சொல்லுவேன். நீங்க அந்த படத்தோட கதை என்ன நீ அப்படிங்கறத வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிரு Facebookல. நோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா அந்த கதையை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும். ஒருவேளை அந்த படம் நான் பார்க்கலனா தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். அப்ப நான் இப்படி இல்ல நம்ம வேற ஒரு கதை சொல்லலாம். ஆலோசனை பண்ணி கன்சிடர் பண்ணி நான் உங்களுக்கு வேற படம் கொடுப்பேன். அப்பா எப்பலாம் அந்த அண்ணன்களா இருந்தா அப்படிதான் பிரச்சனை. ஓகே சோ இப்போ படத்தோட பேர் சொல்லிடவா? மீட்டை நான் காப்பி அடிச்சுக்கிறேன். பேசாம நோட்புக் எடுத்து காட்டிடுங்க. சூப்பர் ஐடியா. இந்த படத்துல இருக்கிற பாடல் நம்ம பாடி காட்டலாமா? நோ சீன் சொல்லக்கூடாது, பாட்டு சொல்லக்கூடாது, கதை மட்டும் தான் சொல்லணும். ஹீரோ ஹீரோயின் சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. எனி ஹெல்ப்? கேட்டிடுச்சா? இல்ல நான் தசரத சக்கரவர்த்தின்னு சொல்லட்டுமா? ஹலோ இந்த படத்தோட கதையை சொல்லுங்க. சரி ஓகேயா. சரி என்ன கதைனா ரொம்ப சிம்பிளா ஒரு மேட்டர் ஒன்னு சொல்றேன். எப்படின்னா ஒரு பையன் இருக்கான்பா. அந்த பையன் வந்து யாரையுமே ஊரே மதிக்காம இருக்கான். சரியா? ஊரே மதிக்கலனாலும் அவங்க அம்மானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? அப்ப என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட்ல வேற எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு தப்பு பண்றான்னு நினைச்சுக்கிட்டு இவன் வந்து இவனை புடிச்சு ஜெயில போட்டுறாங்க. ஆக்சுவலா அவன் அந்த தப்பு பண்ணல, அந்த தப்பு பண்றத அவங்க அம்மா பாத்துறாங்கிறத அந்த பையன் பார்த்துட்டு அவங்க அம்மா கொன்னுடுறான். உடனே இந்த மகன் என்ன பண்றான், அவனை போய் கொன்னுடுறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சொன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லுவேன், அன்னைக்கு காலையில கமகமன்னு என் பொண்டாட்டி மல்லிகை பூவை வந்தா. சும்மா சொல்றது தானே. சரியா? ஒரு காம்ப்ளெக்ஸ்ல நான் ஒரு சங்குவோட ஒரு ஷூக்கு டெவலப்மெண்ட் ஒருத்த மெட்ரோன்னு சொல்லி ராஜசேகரன் சிந்து ஹஸ் செட் மெட்ரோ. மெட்ரோனோ ஆனா நான் சொல்லிட்டேன். ராவடி சொல்லிருக்காங்க. யார் சொல்லிருக்காங்க? பல்ராஜ். கரெக்ட் சார். சலீம் பங்கே கரோர்பதி. கோசல் ராம். ஃபஹிமுல்லா ஷெரீப். ராம். சரி இப்ப அடுத்து வந்து உங்களுக்காக அருண் கதை சொல்ல போறாரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸ் மேட்டர். சோ அருண் ரெடி? கதை சொல்லலாமா? இப்ப நம்ம பேச போறோம். பேசிட்டு கதை சொல்லலாம். கதை சொல்லுறான். எவ்வளவு பெரிய மாற்றே அந்த மாதிரி. என்ன கருண், how was your weekend? வீக்கெண்ட் ரொம்ப ஜம்முன்னு இருந்தது. முகத்தை பார்த்தா தெரியுது. ஜம்முன்னு இருந்தது. வெரி குட் மா. சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? அவ்வளவுதான் சரி எங்களுக்கு. இப்ப நாங்க வந்து ரேடியோல பேச வரோம். உங்களுக்கு நான் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறேன். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நீங்க கேட்கணும் அப்படின்னா இமிடியேட்டா கேட்கணும். எனக்கு பிடிச்ச பாடல் நான் கேட்கலாமா? நோ கேட்கக்கூடாதா? இது இப்ப என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஹாசினி வந்து திட்டுறாங்க. இப்ப நாங்க பேச போறோம். 800-106 இமிடியேட்டா கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேளுங்க. டோன்ட் மிஸ் இட். அந்த நம்பருக்கு தான் டெய்லி கால் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா சொல்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து 1000, 2000, 3000 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் 1000, 2000, 3000 அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா ஜம்மு நீங்க பிடிச்ச பாட்டு. இது அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரிதான். எக்ஸாக்ட்லி எஸ், அதுக்கும் மேலதான். 1 2 3 அப்புறம் என்ன சும்மாவா அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் அப்படியே செம்ம ஸ்டைல் அப்படியே ஒரு மெர்சலா அப்படி வந்து இறங்கின உடனே அந்த இடமே அப்படியே குதூகலப்பட்டு போயிடுச்சு. கல்ல 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 கல்லு சிரிக்கக்கூடிய வெள்ளை மனசு கொண்ட நல்லவர், வல்லவர், நியாயமானவர், நேர்மையானவர் அருண் பேர் சொன்னா போதுமே. இதுக்கு எதுக்கு நீங்க பில்டப் கொடுக்க வேண்டாமா? அப்படி பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்து நான் எவ்வளவு ஜோஷோட
இந்த மாதிரி ஒரு வேண்டாமா இன்னைக்கு சிஸ்டர்ஸ் டே அப்படிங்கறதுனால நான் ஏதாவது வெளில போனா ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிடல்ல இருப்பாங்களே அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. நோ, தங்கைகள் அக்காகள் தினம் வெளியில போய் சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு காலர் வந்திருக்காங்க. அவங்க என்ன பாடல் கேக்குறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ. Hey, I like this color. Hello sir, நல்லா இருக்கீங்க தானே? உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு எனக்கு You always like this color, huh? Hello. Hey, this color too. வந்துட்டாரு. ஹலோ, எந்த உண்டு இங்கயோ கேஃபேட்டரியால லஞ்ச் சாப்பிட்டு இருக்காரு போல இருக்கு. ஹலோ. ஹாய், லஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஹலோ, வணக்கம். லஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டீங்களா கேட்டா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சதுர்ஸ்கன். எஸ் சார், இந்த பேருக்கு மீனிங் நீங்க மெதுவா சொல்லுங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பாட்டு சார் வேணும் அது சொல்லுங்க சார் முதல்ல. எனக்கு பாட்டு பிடிச்ச பாட்டு நண்பா என்ன மறந்துட்டயா ஓன் கம்போசிஷன். அதாவது இது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுர்ஸ்கன் அவர்களாலேயே இயக்கப்பட்ட ஒரு பாடல். தெரியுமா அருண்? புது பாட்டு அது. உங்களுக்கு இந்த திறமை எல்லாம் இருக்கா? நம்ம கூட இப்ப இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ. நான் சொல்லல அந்த காலர் கிட்ட நீங்க பேசவே மாட்டேன்றீங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். ஓகே, வெற்றி, உங்க பேர் சொல்லுங்க. மன்சூர். சொல்லுங்க மன்சூர் சார். a friend in this name. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? சார், நேத்து தான் சார் அந்த பாட்டு நான் சில்லாக்ஸ்ல ஒருத்தர் போட்டேன். அதே பாட்டு நீங்க இப்ப கேட்காதீங்க. வேற ஏதாவது பாட்டு. ஆமா, ஏதாவது நீங்க யார் ஃபேன்? உங்களுக்கு அவருக்கு கொடுக்கலையா? சரி, நீங்க யார் ஃபேன்? எப்படி குச்ச மத்தியா வந்துட்டாரு பாத்தீங்களா? வந்துட்டாரா இல்லையா? எவ்வளவு அடிச்சு புடிச்சு பாட்ட மாத்த வைக்க வேண்டியது. சோ உங்களுக்காக தான் அடுத்த சர்வைவர் பாடல் தான் கொடுக்க போறேன். சோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கா தங்கச்சி என்னன்னு லைவ் பாத்துருப்பீங்க. எப்படி எல்லாம் வந்து இந்த தங்கச்சியை வச்சு செய்யறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க உங்க அக்கா தங்கச்சியை வச்சு செஞ்சிருக்கீங்களா? நீங்க எல்லாரும் என்ன படாடி சாப்பாடு அக்கா தான் தங்கச்சிங்க. அக்கா தான். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன செஞ்சீங்க அப்படி? அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க 3 மணிக்கு. நான் 4:30 மணிக்கு தான் வருவேன். அவங்க இந்த சாப்பிட்டு வச்சிருவாங்க ஆல்ரெடி. ஓ, அதாவது முதல்ல வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு, அந்த 2 பவுல்ல இருக்கிற ஒரு பவுல்ல இருக்கிற ப்ரான் நான் சாப்பிட்டு மிச்சம் வைப்பேன், அந்த மாதிரியா? உத்ரா சொன்ன மாதிரிதான். அதேதானா? ஐயோ, எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. நான் சொல்றேன், எங்க வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் எங்க அக்காவுக்கும் சண்டை வரதே வந்து இந்த ரிமோட்ல தான். இதே ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்லிட்டுவாங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த சாப்பாடு விஷயம் தான். அதுல வேற மாதிரி ஸ்வீட்ஸ் எதாவது வச்சாங்க அப்படின்னா வீட்டுல, எங்க வீட்டுல எங்க அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஸ்வீட் வச்சு சாப்பிட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படின்னு சொல்லி ஸ்மாஷ் பண்ணிடுறாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்து பிளேட்ட பாத்துக்கிட்டே இருப்போம். அவங்க அந்த அப்படி திரும்ப போட்டு டபார்னு எடுத்துருவோம். என்ன ஒரு பழக்கம் இது. என்னதான் பரவாயில்ல, என்ன நம்மளும் அப்படித்தானே. என்னையும் சேர்த்துக்கிட்டேன். இப்ப உங்களுக்காக விவேகம் படத்துல இருந்து சர்வைவா அப்படிங்கிற செம அதிரடியான பாடல் வருது. இன்னும் அப்ராக்சிமேட்லி ஒரு 13 நிமிஷம் என் கையில இருக்கு. அந்த வின்னர் யார் அப்படிங்கறத இன் ஃபியூ மினிட்ஸ் நான் உங்களுக்காக சொல்லிடுவேன். சோ இப்போதைக்கு பாட்டு கேட்டுக்கிட்டே டக்குன்னு FB லைவ் ஆன் பண்ணுங்க. அருண் உங்களுக்காக கதை சொல்லுவார். ராக்ஸ்டார் அனிருத்தின் இசையில் விவேகம். சரி, நான் படம் சொல்றேன். நான் தான் சொல்லுவேன். அதாம்மா, நீ எனக்கு சொல்லு, நான் தான் சொல்லணும். இந்த மீன் டைம்ல நம்ம வந்து வின்னரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தால பெரிய பொறுப்பை நம்ம வந்து யார்கிட்ட கொடுப்போம்? யார்கிட்டயே கொடுக்க மாட்டோம், குழு கிட்ட தான் கொடுப்போம். சோ இப்போ வந்து நான் பேர் சொல்லவா? கண்டுபிடிக்கிறீங்களா? Terminator Salvation Mission. Come here. I will tell you. Come. படம் அற்புதமான படம். It's a fantastic movie. So இந்த படத்துக்காக ஓகே, இது வந்து மார்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். Only கதை. மார்ஸ்ல நடக்குது இது. சரி, கதை மட்டும் தான் சொல்லணும். ஹீரோ ஹீரோயின் சொல்ல கூடாது, பாட்டு சொல்ல கூடாது, சீன் சொல்ல கூடாது, எதுவுமே சொல்ல கூடாது. ஓகே, கதை நான் உங்களுக்கு சொல்றேன். இங்கிலீஷ் படமா? இது இங்கிலீஷ் படம்னு சொல்லிட முடியாது, தெலுங்கு கலந்த ஒரு மலையாள படம். சரி, இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப வந்திருக்கு. தமிழ்லயும் வந்திருக்கு, இங்கிலீஷ்ல நிறைய வந்திருக்கு. இந்த டைம்ல இருந்து இன்னொரு டைமுக்கு டிராவல் ஆகக்கூடிய மூவி. ஒரு இளம் ஹீரோ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இளம் ஹீரோயின், இவங்க 2 பேரும் அந்த படத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு டப்பா கிடைக்கும்.
அந்த டப்பாவை வச்சு அவங்க முன்னாடி போவாங்க பின்னாடி போவாங்க, அதாவது வாழ்க்கையில டைம்ல முன்னாடி போவாங்க பின்னாடி போவாங்க. அதுக்கப்புறம் அந்த லவ்வரோட அப்பா வந்து 24 அருமையான பதில் அருமையான பதில் அருமையான பதில். ஆனா இது இல்ல இளம் ஹீரோன்னு நான் சொன்னேன். சூர்யா கொஞ்சம் ஹலோ சூர்யா கொஞ்சம் வயசு இளம் ஹீரோனா இப்ப ரீசெண்டா வந்தவங்க நான் சொல்றேன்டா. சூர்யா வந்து ரொம்ப வருஷமா நடிச்சிருக்காங்க. சோ இதுல இன்னொரு பக்கம் வந்து அந்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யாம வெட்டியா வீட்டுல இப்படி உட்காந்துட்டு இதுதான் படம் பார்த்து கதை சொல்லு அப்படின்ற மாதிரி. திவான் மைதீன், தீபக் நாதன், கிருத்திகா வெங்கட்ராமன், அசார், ராஜசேகரன், சிந்து. கரெக்ட். கேப்டன் பிரபாகரன் இஸ் தி ரைட் ஆன்சர். நேற்று இன்று நாளை அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம் தான். படம்னா இன்னும் ஒரு நிமிஷம் பேலன்ஸ் இருக்கு. அதனால நீங்க இன்னொரு கதை சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு இங்கிலீஷ் படமா சொல்லுங்களேன். என்னோட அறிவு நான் எவ்வளவு சரி நான் சொல்லலாம். ஓ மை காட். இந்த கதைக்கும் சினி டைம் ஆர்ஜி ஆசினிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இது அவங்களுடைய கதை, இவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்க சொன்ன கதை அவ்வளவுதான். கரெக்ட் தானே? ஓகே. அது ஒரு குளிர்கால நேரம். ஹீரோவும் ஹீரோயினும் சரி ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு வண்டியில ஏறுறாங்க. அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்க்கா வழியா போயிட்டு இருக்கு. அந்த வாய்க்கால ஒரு ஓரமா வந்து ஒரு சின்ன கல்லு. அந்த கல்லை உடைச்ச உடனே என்ன ஆகுது, அதை இடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த வண்டி உடஞ்சிருது. சோ அந்த வண்டியில இருந்து யார் வெளியில தப்பிச்சு வர்றான்றதுதான் கதை. யாருமே என்ன சொல்லல. யாருமே சொல்லல. அஞ்சான் ஒருத்தர் சொல்லிருக்காங்க. சூப்பர். எல்லாரும் என்ன மாதிரியே இருக்காங்க. நிறைய படங்கள் உங்களுக்கு அதாவது டைட்டானிக்கா என்ன நிவி இப்படி பண்ணிட்டீங்க? என்னது யாருமே என்ன சொல்லுங்க. சொல்லிட்டாங்க. இல்ல ஒரே ஒருத்தர் சொல்லிருக்காங்க. ஒரே ஒருத்தர். சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு தாய் கிழவின்ற ஒரு கேரக்டர் நம்ம இந்த படத்துல கொண்டு வரணும். தாய் கிழவிதான் வந்து கதை ஆரம்பிச்சிருக்குது. நானும் அதுக்கப்புறம் குமரேசனும் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி அந்த தாய் கிழவியும் குமரேசனும், அதாவது குமரேசன் வந்து பழைய ஹீரோ சரியா, தாய் கிழவி. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு கீச்சைன் அவங்க வந்து தண்ணிக்குள்ள போட்டாங்க. இந்த கீச்சனை தேடிதான் வந்து தாய் கிழவி கதைய ஆரம்பிக்குது. என்ன பொறுத்த அதாவது தாய் கிழவி வந்து தண்ணிக்குள்ள போட்டுருச்சுன்னு சொல்லி நம்ப வச்சு கடைசியில எல்லாத்தையும் ஏமாத்திருக்கு. அந்த கீ செயின் வந்து கையில தான் இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு திரும்பி போகணும், கை செலவு காசு இல்லையன்னு சொல்லி தாய் கிழவி எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் இந்த கீ செயின். வெரி குட். நிறைய பேர் சொல்லிட்டாங்க. முகமது அக்சர், ராஜேஷேகரன், சிந்து, தியாகு, ராஜ்மோகன் ராஜா எல்லாருமே சொல்லிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து ராஜ்மோகன் ராஜா ராஜா முகமது வந்து நாட்டாமை அப்படின்னு சொல்லி பாத்துரா சர்ப்ரைஸ். இப்படி பாக்கும்போது கரகட்டக்காரங்களுக்கு வாய்ஸ் எல்லாம் பார்த்த மாதிரியா இருக்குல்ல. அதுக்கும் மேல ஹலோ, சாதாரணமான விஷயமா? வரலாற்று சிறப்பு மிக்க அந்த டாப் புர்ஜ் கலீஃபால நம்ம கூட சேர்ந்து வரப்போற ஒரு வின்னர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. சோ அந்த வின்னர் அவங்களுக்கு சரி பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். அவங்க லைன்ல இருக்காங்களான்னு பாப்போம். ஹலோ ஹலோ, வணக்கம். யார் பேசுறது? அப்படி உங்க பேரை நீங்களே சொல்லுங்க பாப்போம். என் பேர் சரஸ்வதி மேடம். ஏ சரஸ்வதி சோ சரஸ்வதி, உங்களுக்கு எப்படி, how do you feel? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? அது 15ஆம் தேதி நீங்க தான் எங்க கூட, நீங்களும் ஒன் ஆஃப் த நேயர்கள் எங்க கூட வந்து அட் தி டாப் புர்ஜ் கலீஃபாக்கு வர போறீங்க. ஓகே, thank you. சோ இந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எப்பவுமே புர்ஜ் கலீஃபா டாப் போகணும்னு ரொம்ப ஆசை. சோ அது உங்க மூலமா கிடைச்சிருக்கு. thank you. அண்ட் நீங்க தனியா போறது தெரியுமா? உங்க கூட நிறைய நேயர்கள் அந்த அத்தனை ஆர்ஜேஸும் உங்க கூட இருக்க போறோம். எனக்கு மேடம் வந்து அச்சுமுறுக்கு போட்டு எடுத்துட்டு வந்தாங்கன்னா சந்தோஷப்படுவேன். எனக்கு அன்னைக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. சுதந்திர தினம்னா எனக்கு அச்சுமுறுக்கு சாப்பிடணும். பாத்துக்கங்க. ஓகே சார்.
சரிங்களா? கண்டிப்பா கொடுத்துருவாங்களா? So thank you so much சரஸ்வதி. உங்களுக்கான மத்த டீடைல்ஸ் எல்லாம் we will tell you. Okay? Thank you so much. இதே ஜோஷோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 1 வீக்ல நம்ம அப்படியே உங்களை at the topல சந்திப்போம். ஓகேவா? Thank you. So இந்த 2 மணி நேரத்துக்கான வின்னர் சரஸ்வதி தான். ஐயோ அஞ்சனா நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்லாம் யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நாள் முழுக்க இட் இஸ் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்க போது. அடுத்து உங்களுக்காக சினி டைம்ஸ் இருக்கு, TN1065 லூஸ் கண்ட்ரோல் இருக்கு. அந்த சோல நீங்க எத்தனை பேர் மெசேஜ் அனுப்புறீங்கன்றது. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட இரவு நாயகன் கிறிஷ் அவர்களின் நிகழ்ச்சி வேற இருக்கு. சோ இது எல்லாத்துலயுமே உங்களுக்கான அந்த வின்னர் யாரு அப்படிங்கறத நாங்க தேடிக்கிட்டே இருக்கோம். சோ நீங்க மெசேஜ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, மெசேஜ் பண்ணிட்டே இருங்க. சோ இந்த ஒரு நல்ல நோட்டோட அது அட் த டாப் கூட்டு போறோம். பட் ஆனா அதே அட் த சேம் டைம் வந்து எங்க கிட்ட கொஞ்சம் அப்படி லைட்டா நாங்க அங்க வந்து ஜாலியா செலவு எல்லாம் பண்ணணும். ஒரு 1000 திராம் இருந்தா நல்லா இருக்கும் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. சோ அந்த 1000 திராம் எப்படி நீ சந்தோஷமா சொல்ற தங்கம். அதுக்கான வாய்ப்பை நாங்க உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதான் நம்மளோட 2 கோல்டன் மவுண்டன் கான்டெஸ்ட். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து எப்படி நம்ம அட் த டாப் போறதுக்காக SMS பண்றீங்களோ அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன் பிட்வீன் உங்களுக்கு ஈஸியான ஒரு क्वेश्चन கேட்கப்படும். அந்த क्वेश्चனுக்கு பதிலும் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படிங்கிற ஒரு அழகு குரல் ஒலிக்கும். 2 ஆப்ஷன் கொடுக்கும். அதுல நீங்க ரைட் ஆன்சரை சூஸ் பண்ணி 7997 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு SMS தட்டி விடுங்க. என்ன மிஞ்சி போனா ஒரு 3 தினம் செலவு பண்ணோம். அப்புறம் உங்கள்ட்ட ஒரு சிம் கார்டு இருக்கணும். அவ்வளவுதான். இதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 தினம் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம அப்படியே ஒரு லக்கி டிரால 1 லட்சம் தினம் மதிப்போட தங்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அட் த டாப் வரதுக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து உங்களுக்காக சினி டைம்ஸ்க்கு ஹாசினி வந்துருவாங்க. நானும் இதே ஜோஷோட நாளைக்கு கரெக்டா 1 மணிக்கு உங்க கூட நம்மளோட 1 2 3ல ஜாயின் பண்ணவே. நாளைக்கு என்ன நடக்க போகுது அஞ்சனா அப்படின்னா அதை நாளைக்கு வரையும் நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். So until then, this is your Anjana saying tada bye bye. இது ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க ஜாலி. பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு இப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றது காரணம் அஞ்சனா தான். சரி, இந்த ஒரு சிரிச்ச மகன்ற ஒரே காரணத்துக்காக மதிய லஞ்ச் வந்துறியா சொல்லவே இல்ல. அடிக்கடி இப்படி யாராவது கூப்பிட வேண்டியதாவே. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து அப்கோர்ஸ் உங்களுக்கு சினி டைம் வந்து குடிச்சிக்கிட்டு ஒரு 4 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நியூஸ் ஆரம்பிக்கும். அதனால வந்து அருண்குமார் இந்த விடை பெற்றிருக்காரு. நன்றி, வணக்கம். நானும் தான் போறேன். சரி சேர்ந்து போலாம். அப்படியா? வெயிட் பண்ணுங்க. இங்க ஐஸ்கிரீம் கடை கூட்டு போற மாதிரி போய் அந்த உட்காரப்பா. ஹலோ, இன்னைக்கு சிஸ்டர்ஸ் டே. கூட்டிட்டு போயிட்டு எனக்கு வந்து லஞ்ச் வாங்கி கொடுக்கணும், நியூ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், ஸ்லிப்பர்ஸ் வாங்கி கொடுக்கணும், இயரிங்ஸ் வாங்கி கொடுக்கணும், அதுக்கப்புறமா நியூ வாட்ச் வாங்கி கொடுக்கணும். நீ எல்லாம் கேட்கும் போது என் பர்ஸ் காணும் அப்படின்றத நினைச்சு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த மாதிரி அண்ணன் இருந்தா ரொம்ப கஷ்டம். ஒரு 5 ரூபா இருந்தது, அதையும் வந்து பாத்தீங்கன்னா அது கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி அண்ணன் உங்களுக்கு தான் விட்டுறாதீங்க. டக்குனு அவர்கிட்ட என்ன பண்ணி கொடுத்தீங்களா, இந்த ஒரு அண்ணன் சில்லற ரூபாய் கொடுக்குறாரு. என்ன பண்ணுங்க, டக்குன்னு இன்னைக்கு சிஸ்டர்ஸ் டே. அண்ணா எனக்கு நீ காசு அனுப்பு, நான் உடனே என்னோட IFSC கோட் அனுப்புறேன், உடனே டிரான்ஸ்பர் பண்ண, நான் ஒரு பட்டுப்புடவை வாங்கி போறேன், ஜுவல்ஸ் வாங்கி போறேன், உடனே வாங்கி கேளுங்க. அதாவது பொருட்கள் வாங்கி கொடுத்துதான் அன்பை தெரிவிக்கணும்ன்றது கிடையாது. கேஷா கொடுத்தாலும் ஓகே தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க, நல்லதுதான். சரி, இது நல்லா. So with all this good note, நாளைக்கு வந்து அந்த வின்னர் யாரு அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு நம்ம 1 2 3ல வந்து ஒரு வின்னர் நாங்க தேடி கண்டுபிடிக்க போறோம். சோ நீங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் மெசேஜ் பண்ணி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் நம்ம நிகழ்ச்சிகள் பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. 3 நிமிஷத்துக்கு பேசிட்டு யா 3 minutes I want to speak. ஓகே, நீங்க அதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டா எல்லா நிகழ்ச்சியும் கேளுங்க. நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருங்க. நீங்களும் எங்க கூட 100th டே அன்னைக்கு அட் த டாப் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படியே ஒவ்வொரு நாளும் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. சோ அதை மிஸ் பண்ணாதீங்க. சோ இப்போ உங்களுக்காக ரன் படத்துல இருந்து போய் சொன்னா அப்படிங்கிற பியூட்டிஃபுல்லான பாடல் கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுங்க, அதோட வந்து ரேடியோ கேளுங்க. அப்படியே FB லைவ் முடிஞ்சிருச்சு. அந்த நான் டாடா பாய் சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெற போறேன். சோ கடைசியில வந்து டேக்லைன் சொல்லணும் இல்லையா அப்படிங்கிற காரணத்தால இது ரேடியோ கிளி 106.5 FM கேக்க